பண்றேன். வெல்கம் ஜெகதீஷ் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. Just a minute. விடார்சியம் நண்பர்களே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தமிழ்நாடு எமரால்டு அச்சுவர் திரு காமராஜ் சார் அவர்களுக்கும், என்னுடன் ஆர்சிஎம்மில் கோடான கோடி சம்பாதிக்க வேண்டும் என்ற இலக்கோடு பணிபுரிந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஆர்சிஎம் விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கண்டிப்பா மாசம் ஒரு முறையா நம்ம மார்க்கெட்டிங் பிளானை ரிவ்யூ பண்ணணும். நம்ம ரிவ்யூ பண்றோமோ இல்லையோ, அதை பத்தி நம்ம ஜூம் மீட்டிங்ல எடுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா ஆர்சிஎம் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு காரணத்துல மெயினான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா வருமானம், இன்கம். இப்ப இன்கம்காக வர்றோம் அப்படின்னா அந்த இன்கம் எப்படி கொடுக்குது ஆர்சிஎம், அதை சரியான முறையில நமக்கு எப்படி வர வைக்கிறது. ஏன்னா ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அந்த வியாபாரத்துல எவ்வளவு நம்ம சேல் பண்றோமோ அதற்கு ஏற்ற மாதிரியான லாபம் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 100 பொருள் விற்கிற இடத்துல 1000 பொருள் வித்தா கண்டிப்பா அதற்கான லாபம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இங்க பொருள் விற்கிற வேலையா நமக்கு ஆர்சிஎம்ல அது இருக்கு. அது ஒரு பார்ட் ஆஃப் த பிசினஸ். சவுண்ட் நல்லா இருக்கு. ஒரு பார்ட் ஆஃப் த பிசினஸ் தான் சேல்ஸ். பட் அதையும் தாண்டி நம்ம சேல்ஸுக்கு தாண்டி ஆர்சிஎம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் இருக்கு. அந்த இன்கம் நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம ஒரு செல்லரா போறப்ப எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வரும். அது மாதிரி இதுலயும் நம்ம எடுக்கலாம். அதுல உள்ள நம்ம சூட்சுமங்கள், வருமானத்தான சூட்சுமங்களை புரிஞ்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல இன்கம் எடுக்கலாம். அந்த சூட்சுமங்கள் அடங்கியதான் மார்க்கெட்டிங் பிளான். அந்த மார்க்கெட்டிங் பிளானை நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா காணாது, நம்முடைய டீம்ல உள்ள ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய டீம் சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கு இன்கம் வரும். நம்முடைய டீம் சம்பாதிக்க வச்சா மட்டும்தான் நம்முடைய டீம் நம்ம கூட நிற்கும். அப்போ அவங்களை எப்படி சம்பாதிக்க வைக்கிற சூத்திரம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி அந்த அவேர்னஸ் அந்த நம்மளுடைய டீமுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த மார்க்கெட்டிங் பிளானை நம்ம கரைச்சு குடிச்சுக்கணும். நான் என்னுடைய டீம்ல மார்க்கெட்டிங் பிளான் எடுக்கிறப்ப அப்படி இன்கம் பத்தி பேசுறப்ப நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் இல்லையா நமக்கு பர்ச்சேஸ் இன்சென்டிவ் அப்படின்ற ஒரு போனஸ். அதை பத்தி பின்னாடி நான் விரிவா சொல்றேன். அந்த பர்ச்சேஸ் இன்சென்டிவ்ல வரக்கூடிய அந்த 9 ஸ்டெப் நம்முடைய மந்திரம்னு சொல்றேன். இந்த மந்திரத்தை நீங்க எப்ப கேட்டாலும் தலைகளா சொல்ற அளவுக்கு ரெடியா இருக்கணும். இதுதான் உங்களுக்கு முதல் வகையான இன்கம் மிகப்பெரிய அளவுல கொடுக்கக்கூடிய ஒரு சூத்திரம். அப்ப அந்த மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கன்னு சொல்லுவேன். அப்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசம் பின் வராங்க. நம்முடைய எமரால்டு சார் பேசுறப்ப சொன்னாரு, என்னுடைய டீம்ல இருந்து ஒவ்வொரு மாசம் அச்சுவர் வர்றாங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் பின்னாவது கொண்டு வந்துடும், பிகினரோ ஸ்டார்டரோ. ஆனா ஒவ்வொரு மாசம் குறைஞ்சி ஈகிளுக்கு வந்துடும். நான் சொல்றேன், ஒரு பிகினராவது வந்தாகணும் அப்படி ஒரு முடிவோட வேலை செய்யறோம் அப்படின்னா அடுத்த முறை பிகினர் வந்தவங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்டர் வர்றாங்க. அவங்களுக்கு நான் அதிகப்படியா சொல்லி கொடுக்குற விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த 9 மந்திரத்தையும் நீங்க கத்துக்கோங்க. அதை அப்ளை பண்ணுங்க. எப்ப அப்ளை பண்ணும், மந்த் எண்ட்ல நம்முடைய பிசினஸை பார்த்து அதை அப்ளை பண்ணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இன்கம் எடுக்க முடியும். அப்ளை பண்றோம்னா எப்படி, காமராஜ் சார் மார்க்கெட்டிங் பிளான் எடுக்கிறப்ப நிறைய சொல்லியிருக்காரு. இதை பத்தி 30ஆம் தேதி அதாவது மந்த் எண்ட் டேட்ல தூங்குனவங்க
பெரிய அளவுல வந்து அச்சீவ் பண்ண முடியாது. சாரே சொல்லியிருக்காரு, அதான் உண்மை. இப்போ மந்த் எண்டு தூங்க கூடாதா சார் அப்படின்னா இல்ல. சிலர் என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் வந்து ஒரு 2 days பிஃபோராவே க்ளோஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பட் எல்லாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்ல 1 நாள் முன்னாடியோ வந்து தன்னுடைய பிசினஸை க்ளோஸ் பண்ண முடியாது. அதுவும் பெரிய டீம் கட்டினவர்களால முடியாது. ஏன்னா பெரிய டீம் ஆக ஆக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டெப்த்து போய் சேர்ந்தாலும் ஒரு 100 பேரை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், அல்லது அவங்களை இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியும், அவங்க செய்ய வைக்க முடியும். அதுவே ஒரு 1000 பேர் இருந்து 1000 பேர்ல சிலருக்கு வந்து வேலைகள் இருக்கும், நம்ம சொன்ன டேட்ல அவங்களால பண்ண முடியாம இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க, அவங்க வந்து அந்த மந்த் எண்ட்ல பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும், யாரையும் நம்ம வந்து குறை சொல்றோம் வரல. அப்ப அந்த மந்த் எண்ட் அன்னைக்கு தான் வந்து கண்டிப்பா பிசினஸ் க்ளோசிங்கே நடக்கும். அந்த மந்த் எண்ட் பிசினஸ் க்ளோசிங்க்கு நம்ம பண்ண வேண்டியது, நான் இப்ப எந்த லெவல்ல இருக்கிறோம், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிசினஸ் எந்த லெவல்ல இருக்கு, அடுத்த லெவல் போறதுக்கு நமக்கு எத்தனை பிவி வேணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சரியா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த லெவல் என்ன பண்ண முடியும், நம்ம போறதுக்கான முயற்சிகள் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்முடைய டீம் மூலமா ஒரு 1,50,000 வந்திருந்தது வைங்க. இன்னொரு 20,000 பிவி நம்ம டீம் மூலமா கொண்டு வந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஈகிள் பென்ல இருந்து ரன்னர் பெண்ணுக்கு போக முடியும். ஏன்னா 1.70 வந்தா ரன்னர் பெண். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நம்ம இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட், எவ்வளவு பிவி ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து அந்த மார்க்கெட்டிங் பிளான். ஸோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்முடைய கம்பெனி மே மாசத்துல இருந்து ஒரு புதிய பிளான் அறிவிச்சிட்டாங்க. அந்த பிளானுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் நிறைய இருக்கு, யாரு வந்தாலும் வந்து அவங்க தக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி பிளான் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து டெப்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க அதை பத்தி தான் முழுசா சொல்லித்தர போறேன். எல்லாரும் வந்து கவனமா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க அப்பக்கப்ப கேட்டாலும் சரி, இல்லைன்னா நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கேட்டாலும் சரி, உங்க சந்தேகங்கள் நான் நிவர்த்தி பண்ணி. இதுல எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய சந்தேகங்கள்லாம் இப்ப எங்க வருதுன்னு நான் பார்த்த விஷயத்துல, மார்க்கெட்டிங் பிளான லேசா கத்துறாங்க. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி போனஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொல்ற மாதிரியான கமிஷன் வரல, இல்ல அந்த கன்சிஸ்டன்சி போனஸ் வரல அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய நீங்க புக்ல அல்லது நம்ம வெப்சைட்ல பாக்குற மாதிரி அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதுலயும் சில ஒரு போன் கால். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த எந்த மாதிரியா நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நமக்கு கால்குலேஷன் பண்ணி தர்றாங்க நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்ட் பத்தி இன்னைக்கு நீங்க முழுசா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னா, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா உங்க கன்சிஸ்டன்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றீங்களோ அது கரெக்டா வந்துருக்கும். அந்த கால்குலேஷன் படி கரெக்டா கால்குலேட் பண்ணா அது வந்திருக்கும். ஏன்னா மீண்டும் போன் கால். ஸோ ஒண்ணு கூட்டினா எவ்வளவுதான், 2 தான். எப்பொழுதும் 3 மாறாது. அப்ப நம்ம அந்த ஒண்ணு கூட்டினா 2 தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் அப்ப அதான் சொல்லி தரப்போம். சிலர் வந்து அது 3, 4ன்னு சொல்றதுனாலதான் வந்து தவறுகள் வருது. டீம்ல வந்து ப்ரொமோட் பண்றோம், கன்சிஸ்டன்சி நீங்க இந்த அளவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்கம் வரும், இந்த பொருள் வரும்னு சொல்றோம். பட் அதை வந்து நமக்கே கணக்கு சரியாக தெரியாதனால, இல்ல அது எப்படி கொடுக்குறாங்க நம்ம முழுசா புரிஞ்சுக்காதனால தவறா சொல்லி கொடுத்துரும். ஒரு 6 மாசம் கழிச்சு 8வது மாசம் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி போனஸ் வரும்போது நம்ம டீம்ல உள்ளவர்கள் நம்ம வந்து என்ன பண்றாங்க, தவறா சொல்லி கொடுத்தாங்க, நம்மளை கோச்சிக்கிறாங்க.
சிலர் வந்து கம்பெனியை குறை சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்றது ஒண்ணு செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான நம்முடைய கம்பெனி எந்த காலத்துல அந்த விஷயத்த பண்ணதே கிடையாது. ஒரு பைசா கூட அவங்க சொன்னதை விட்டு குறைவா கொடுத்தது இல்லை. கூட கொடுத்துருப்பாங்க, குறைவா கொடுத்ததே இல்லை. என்னுடைய இந்த 10 வருஷம் சர்வீஸ்ல நான் பார்த்த விஷயங்கள். அப்ப கம்பெனி எந்த இடத்துலயும் குறை சொல்ல முடியாது அப்படின்னா நம்முடைய புரிதல் மேலதான் வந்து தவறுகள் இருக்கு. இப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம என்ன சொல்றோமோ அது வரும். நான் சொல்லுவேன், ஒண்ணு கூட்டா கண்டிப்பா 2 தான் வரும்னா 2 வந்துடும். நம்ம 3 சொல்லி கொடுத்தா 3 எப்படி வரும்? வராதுல்ல. அப்ப அந்த கால்குலேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்றது போறேன். ஸோ கன்சிஸ்டன்சில கொஞ்சம் நிறையவே வந்து விஷயங்கள் இருக்கு. அதை முழுசா தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்லைடு ஷேர் பண்றேன். ஏற்கனவே பண்ண ஸ்லைடு தான். பட் அதை வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது அந்த வித்தியாசங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம். Right. RCM உடைய மார்க்கெட்டிங் பிளான் இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இன்கம் வந்து ஒரு 2 வகையான இன்கம் இருக்கு. செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு போனஸ். நான் சொல்றேன் எல்லாம் வந்து ஒன்லி மார்க்கெட்டிங் பிளான்ல இருந்து நான் டைப் ஆஃப் இன்கம் சொல்ல. சரிங்களா? அப்ப 2 இன்கம் தான் RCMல இருக்காங்க. யாரும் தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. நம்ம RCM சொல்லக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல, அதாவது PVயை பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்கம் மட்டும் தான் நான் சொல்றேன். இதற்கு மேல வந்து நமக்கு இன்கம் வந்து பல இன்கம் இருக்கு RCMல. ஸோ அது டைப் ஆஃப் இன்கம்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம். அது கொஞ்சம் டெப்தாவே பேசலாம். அடுத்த முறை வந்து அந்த வாய்ப்பை எனக்கு நம்ம எமரால் சார் தந்தாருன்னா நான் பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போற பார்க்க போற அத்தனையுமே எதை பேஸ் பண்ணி வரும்னா PVயை பேஸ் பண்ணி வரும். ஸோ PVனா உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுல குழப்பம் இருக்காது. அதை பத்தி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இது டைம் எடுக்கும். ஸோ PV தெரியாதவங்க உங்க அப்ளைன் லீடர், உங்க ஆக்டிவ் அப்ளைன் லீடர்கிட்ட அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ PVயை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த 2 வகையான போனஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் போனஸ் செல்ஃப் பர்ச்சேஸ் போனஸ். நம்ம வந்து சொந்தமா வாங்குவது மூலமாக, நம்முடைய ஐடியில வாங்குவது மூலமாக வரக்கூடிய போனஸ்ல வரக்கூடிய வருமானம், அது வரக்கூடிய பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பேஸ் போனஸ். நம்ம டீம் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானம். ஸோ இதை பத்தி பார்க்க போறோம். இதுல முதலாவது பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ் பேஸ்ல வரக்கூடியது. இதுல வந்து கன்சிஸ்டன்சி ரிவார்ட். ஏன்னா நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மூலமா தான் கொடுக்குறாங்க. செல்ஃப் பர்ச்சேஸ் இன்கம், PV இன்கம் தனியா நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல வரக்கூடிய அந்த PV பேஸ் பண்ணி வரப்ப பார்த்துக்குருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் PVல நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப நமக்கு 6 மாசத்துக்கு தொடர்ந்து பண்ணும்போது கிடைக்கக்கூடிய போனஸை பத்தி நம்ம பேச போறோம். இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய செல்ஃப் ஐடியில நம்ம வந்து தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணணும். 6 மாதங்கள் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணால் இந்த 6வது மாசம் பிசினஸ் க்ளோஸ் பண்ணக்கூடிய 8வது மாசத்துல நமக்கு பொருளாக கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா அடுத்தடுத்த ஸ்லைடுகள்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 100 BVயும் அதற்கு மேலும் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ஐடியில 100 BVயும் அதற்கு மேல வாங்கக்கூடியவங்களுக்கு, அதாவது தொடர்ந்து 6 மாதங்கள் வாங்கிக்கணும். வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12% போனஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன BV வாங்குறோமோ அதை பூரா வந்து என்ன பண்ணுவோம், அக்குமுலேட் பண்ணி அந்த தொகைக்கு வரக்கூடிய 12% வந்து நமக்கு ஃப்ரீ பொருளா வந்து கொடுப்பாங்க. டிபி ரேட்ல பொருள் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம்.
ஒரு மாசம் வந்து ஒரு 1000 பிவி, 2வது மாசம் 2000 பிவி, 3வது மாசம் 5000 பிவி, 4வது மாசம் ஒரு 1000 பிவி, 5வது மாசம் 1200 பிவி, 6வது மாசம் வந்து நில் பர்ச்சேஸ் 0. இந்த மாதிரி வாங்கினா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ஆன இந்த 100 பிவிக்கு மட்டும் ஒரு மாசம் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. நீங்க வாங்காட்டாலும் பரவாயில்ல, 2 மாசமா இருந்தா நீங்க கட்டாயம். இப்ப எல்லாம் ஒரு மாசம் நீங்க விட்டா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பெர்சன்டேஜ் போடுறப்ப வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால வந்து எந்த ஒரு விடுதல் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வந்து 10,600 பிவி 6 மாசம் கூடுதல் நாள். ஓகேங்களா? அதுல ஒரு 12% பாத்தீங்கன்னா 1224. இந்த 1224 ரூபாய்க்கு நம்முடைய ஆர்சிஎம் டிபி பிரைஸ்ல ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 8வது மாசம் நமக்கு வரும். இது எங்க போய் வாங்குறது? நம்ம வழக்கமா வாங்கக்கூடிய கடையிலே வாங்கிக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கடையிலே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அல்லது இந்தியாவில் உள்ள நீங்க எந்த ஆர்சிஎம், பியூசி, ஒன்றுவேர்ல்டு குயிக் இப்படி எதுல வேணாலும் வாங்கிக்கலாம். டிஸ்பிளே வரலாம் வாங்க முடியாது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரியான அவுட்லெட்ல எங்க போனாலும் வாங்கிக்கலாம். டிப்போல கிடையாது. டிப்போல வாங்கிட முடியாது. நீங்க டிப்போ எதுவும் கால்குலேஷன் பண்ணிடுறாங்க. 3 விஷயம்தான். பியூசி, ஒன்றுவேர்ல்டு குயிக், ஒன்றுவேர்ல்டு, இந்த 3 இடத்துல எங்க போனாலும் இந்த ஃப்ரீ ப்ராடக்டை நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, நீங்க உங்க நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் பாயிண்ட்காரரே அவங்க சொல்லுவார் இவ்வளவு ரூபாய்க்காக வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு, காம்ப்ளிமெண்ட்ரி அல்ல கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ அதை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு அப்படின்னா நீங்க பொருள் வாங்கிட்டு அவர் வந்து உங்களுக்கு பில் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அந்த பில்லிங்கை முடிச்சு உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கக்கூடிய மெத்தட். அப்போ வந்திருக்கா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம்? அதுவும் முடியும். நம்ம 6 மாசம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், 8வது மாசம் ஆச்சு, நம்ம மந்த் வந்து நம்ம பிசினஸ் க்ளோஸ், 6வது மாசம் பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. பொதுவா வந்து 15ஆம் தேதிக்கு மேலதான் வந்து அந்த நம்ம கன்சிஸ்டன்சி ரிவார்டு கொடுக்குறாங்க. அப்ப 15ஆம் தேதிக்கு மேல வந்து நீங்க வெப்சைட்ல உள்ள போனீங்க அப்படின்னா ஆர்சிஎம் கன்சிஸ்டன்சி ரிவார்ட்னே ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிள் ஆயிருக்கு, அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நீங்க மெயினா வந்து ஆப்ல சில நேரம் வரும் வராம இருக்கும். அதனால ஆப்பை நம்ப வேண்டாம். வெப்சைட் போயிட்டீங்கன்னா நீங்க அவசியம் பார்க்க முடியும். rcmworld.com. ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ அடுத்தது கன்சிஸ்டன்சி ரிவார்ட்ஸ்ல 2வது ஒரு விஷயம், 1500 பிவிக்கு மேல, குறைஞ்சபட்சம் 1500, அதற்கு மேல தொடர்ந்து நீங்க 6 மாதங்கள் வாங்கினீங்கன்னா 1500ன்னு போட்டுக்கணும். இந்த 1500 அப்படின்றது நம்ம டிபி பிரைஸ்ல நமக்கு வரக்கூடிய அமௌண்ட், அந்த ஃப்ரீ பொருளுடைய விலை, டிபி பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இதுலயே எக்ஸாம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த் 1500 ரவுண்ட் 1000 வாங்கியிருக்காங்க. செகண்ட் மந்த் 2000 பிவி, தேர்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பிவி, ஃபோர்த் மந்த் 1500 பிவி, ஃபிஃப்த் மந்த் 2000 பிவி, சிக்ஸ்த் மந்த் 1500 பிவி. ஸோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து வாங்கினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்துடலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1500 பிவிக்கு மேல நம்ம வாங்கும் பொழுது அதுக்கு வந்து 1500 ரூபாய் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம புரிதல். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலா எவ்வளவு பிவிக்கு நீங்க 6 மாசம் 1500க்கு மேல வாங்கி இருந்தீங்கன்னா கூட, அதாவது 1500 கீழே வரக்கூடாது, வாங்கியிருந்தா உங்களுக்கு ஒரு 1500 டிபிக்கான பொருள் கிடைக்கும். அதனால ஒரு முறை 5000 வாங்கி இருக்கமே, இதை நமக்கு வந்து அதை
ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களான்னு யாரும் சொல்லக்கூடாது, கண்டிப்பா கிடைக்காது. இந்த ஸ்லாப் அவ்வளவுதான், 1500 பிபி தான், 1500 ரூபாய்க்கு தான் பொருள் வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. இப்போ தேர்ட் பார்க்கணும். தேர்ட் வந்து 2500 பிபி, 6 மாதங்கள் தொடர்ந்து வாங்கும் பொழுது உங்களுக்கு 2500 ரூபாய்க்கான ஆர்சிஎம் பொருட்கள் டிபி பிரைஸ்ல கிடைக்கும். இதையும் ஒரு எக்ஸாம்போட பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் மந்த் 2500, செகண்ட் மந்த் 3000, தேர்ட் மந்த் 5000, ஃபோர்த் மந்த் 4500, ஃபிஃப்த் மந்த் 3000, சிக்ஸ்த் மந்த் 5500. ஸோ இந்த மாதிரி வாங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மொத்தமா ஒரு 23,500. ஸோ இந்த டோட்டல் கணக்கு நம்ம இங்க பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா 2வது 3வது அடுத்து வரக்கூடிய அனைத்துக்குமே வந்து பிவி வந்து கூட்டி பார்க்கணும் அவசியம் இல்லை, எல்லாமே பிக்சட் ஸ்லாப். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 2500 டிபிக்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது 8வது மாசம் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது 5000 பிவிக்கு மேல நீங்க வாங்குறீங்க, 6 மாதங்கள் தொடர்ந்து வாங்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் 5000, செகண்ட் மந்த் 8000, 3வது மந்த் 5000, 4வது மந்த் 10,500, 5வது மந்த் 6000, 6வது மந்த் 5000. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கினா நான் சொன்ன மாதிரி வந்து டோட்டல் பிவியை கூட்ட வேண்டியதில்ல, நான் ஒரு கால்குலேஷன் தான் கூட்டி போட்டிருக்கேன். நம்ம இதுல கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராடக்ட் அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஸ்லாப்ல தான் வந்து நிறைய பேர் தவறு விடுறீங்க. அதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்றேன், நீங்க எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. இல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா 5000 பண்ணிட்டே வர்றாங்க. ஏதோ ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா 5000க்கு கீழே பண்ணிடுறாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க 2500 கீழே இருந்து 2500, 2500 இருந்து 2500 மேல இருக்கு. அதாவது நீங்க அந்த குறையா பண்ண பர்ச்சேஸ் 2500 மேல இருக்குன்னா உங்களுக்கு 2500 தான் கிடைக்கும். எந்த எங்கேயுமே எங்க கூட்டி உங்களுக்கு தர மாட்டாங்க. 1500 வந்து 1500 தான் கிடைக்கும். ஒருவேளை 1500 கீழே வந்துட்டீங்க, இந்த நல்லா கவனிங்க, என்ன கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த 5000 8000 இதெல்லாம் வந்து அங்க வந்து வாங்கினீங்களோ டோட்டலா வந்து அக்குமுலேட் பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நீங்க இந்த மாதிரி 5000 ஸ்லாபுக்கு முயற்சி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு மாதம் வந்து நீங்க 1000 பிவிக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மாசத்தையும் 2500 ஆக்கிடுவாங்க. நம்ம 5000 அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ டோட்டலா அதுல இருந்து 12% கிடைக்கும். அது நான் சாரி. அப்ப மொத்தம் வந்து நம்ம 25,000 பிளஸ் ஒரு 1000 கொடுத்தா 26,000 பிவி. 26,000 பிவி 12% வருமானம் வராது. அப்ப எவ்வளவுதான் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த 5 மாதங்களும் 2500 மேக்சிமம் எடுத்துக்குவாங்க. அப்ப 2500 மேக்சிமம் எடுத்த அளவு 2 10,000, 5 25, அப்போ 12,500 பிளஸ் ஒரு 1000.
13,500 ரூபாய்க்கு வந்து 12% தான் கொடுப்பா. சாரி, 13,500 பிவிக்கு 12%. அப்ப நம்முடைய மொத்த வாங்கினது பாத்தீங்கன்னா அது 5,000 வாங்கிரு. எல்லா மாதமும் 5,000 வாங்கணும். ஒரு மாதம் என்ன பண்ணிட்டோம், 1000க்கு வந்துட்டோம். அதாவது 2,500க்கு கீழே வந்தாச்சு. அப்படி வந்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் நம்ம அப்ப பார்த்த மாதிரி அப்ப 13,500க்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராடக்ட் 1,620 ரூபாய். இது நான் இங்க போடல, நான் வந்து கால்குலேஷன் பண்ணி சொல்றேன். நான் ஸ்லைடு போட்டிருக்கோன்னா கொஞ்சம் விட்டாச்சு. இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 2,500 ஸ்லாபுக்கு மேல நீங்க எவ்வளவு போனாலும் கரெக்டா அந்த ஸ்லாபை நீங்க அச்சீவ் பண்ணலாம். அதாவது 5,000 இல்ல 2,500 நீங்க எவ்வளவு போனாலும் சரியா அந்த ஸ்லாப்ல நீங்க கொண்டு போகாம 2,500க்கு கீழே வந்துட்டீங்கன்னா அது 12% போடும்போது நீங்க பண்ணுன அத்தனையுமே அவங்க மேக்சிமம் எடுக்கக்கூடியது எவ்வளவுதான், 2,500 பிவி தான். ஈவன் நீங்க ஒரு 50,000 பிவியே ரெகுலரா நீங்க பண்ணிட்டே வந்தா கூட ஒரு மாதம் வந்து நீங்க 1,000 பிவி இல்ல 2,500க்கு கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவுதான், அந்த 1,300 சில்லறை தான். அதான் மேக்சிமமா கிடைக்கும். ஏன்னா 2,500 தான் எடுத்துக்குவாங்க. அதிகப்படியான உங்க பர்ச்சேஸ் வந்து 2,500 ஸ்லாப் கொண்டு வந்துருவாங்க. அந்த ஸ்லாப்ல ஒண்ணு குறையா இருக்கனால வந்து அதை 12% மாற்றி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கும். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நிறைய அதிகமான நபர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் அவசியம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எல்லாம் இவ்வளவு பாயிண்டா சார் நமக்கு தான் 12% வருமே அப்படின்னு நீங்க உங்க டீம்ல சொல்லிடாதீங்க. உங்க மேல தவறான அபிப்பிராயம் வரும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுல இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. இதை எந்த ஒரு பெரிய லீடரும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இதை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவத்தின் மூலமா அதுக்கப்புறம் வந்து கம்பெனியில கேட்டு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது, என் டீம்ல நடந்தது. அதுக்கப்புறம் ஏன் வந்து இது வந்து குறைஞ்சது அப்படின்னு நான் கேட்ட பிறகு அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ அது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் அந்த மீட்டிங்ல ஓப்பனா சொல்றேன். இதை மட்டும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி ரிவார்ட்ஸ்ல வந்து 5,000 பிவியில 5,000 பண்றவங்க தான். 2,500 மேல பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப கவனம். கீழே வந்துட்டீங்கன்னா ஒரே ஒரு மாசம் வந்துருந்தீங்க கூட 12% வந்துருவீங்க. நீங்க பண்ண அத்தனை வந்து வேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம். நியூட்ரிஜார்ஜ், கீசோல், காமா ஒரேசால் இதுல வந்து டபுள் டாபல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான்லயே இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இதுவரைக்கும் பார்த்த அத்தனையுமே வந்து காமன் ப்ராடக்ட். ஆர்சிஎம்ல உள்ள நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் அப்ளிகபிள். அது நியூட்ரிஜார்ஜாகவும் இருக்கலாம், கீசோலாகவும் இருக்கலாம், காமா ஒரேசால் இருக்கலாம். பெயிண்ட் தவிர நான் இப்ப பேசியிருக்க எந்த விஷயமும் பெயிண்ட்டுக்கு அப்ளிகபிள் இல்லை. அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. துளசி பெயிண்ட்டுக்கு வந்து இந்த நம்ம சொல்லி பேசியிருக்கக்கூடிய எந்த விஷயமும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனுடைய அதை வந்து நான் தனியா சொல்லித்தரேன், கடைசியா நான் சொல்றேன். அப்ப இந்த ஆர்சிஎம் பொருளை நீங்க எஃப்எம்ஜிஜி வாங்கினாலும் சரி, நான் சொல்ற மாதிரி இந்த எந்த கேட்டகரி பெயிண்டை தவிர எந்த கேட்டகரி வாங்கினாலும் இது வரைக்கும் நம்ம சொன்ன அந்த ஸ்லாப் அத்தனையுமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இந்த 3 பொருட்கள், 3 கேட்டகரி பொருட்கள், நியூட்ரிஜார்ஜ், கீசோல், காமா ஒரேசால் கேட்டகரி பொருட்கள் நீங்க கண்டினியூஸா உங்க பர்ச்சேஸ்ல ஆட் பண்ணும் பொழுதோ அல்லது இதுல ஏதோ ஒரு பொருளை தனியாவோ அல்லது கூட்டாவோ வேற பொருளோட சேர்த்து ஆட் பண்ணாலோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு. அதுதான் டபுள் டாபுள். உதாரணத்துக்கு மாதம் 5,000 பிவி நம்ம பண்றோம். அதுல வந்து ஒரு 2,500 நியூட்ரிஜார்ஜ் மட்டும் பண்றோம், இன்னும் 2,500 நார்மல் பொருள் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க இந்த டபுள் டாபுள்ல வருவீங்க. அது என்ன ஏதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நியூட்ரிஜார்ஜ், கீசோல், காமா ஒரேசால் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணினால் அதே அளவுக்கு
அதே கேட்டகரி பொருளை 6 மாதங்கள் தொடர்ந்து வாங்கும்போது பார்த்துக்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய இந்த டபுள் டாமல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா கிடைக்கும். மூன்றும் சேர்ந்து வாங்கலாம். ஆனா எந்த கேட்டகரியில எவ்வளவு வாங்கினீங்களோ அதே அளவு 6 மாதம் தொடர்ந்து வாங்கணும். சரிங்களா? அப்ப இதுல என்ன மாதிரியான டபுள் டாமல் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். நம்ம அப்போ ஏற்கனவே பார்த்த அதே ஸ்லாப் தான். 100 பிவி, 1500 பிவி, 2500 பிவி, 5000 பிவி. இதுதான் வந்து அது 4 படிகள் தான். இந்த 4 படிகள்ல இந்த பொருள் மட்டும் வாங்கினால், உதாரணத்துக்கு நியூட்ரிசார்ஜ் மட்டும் வாங்குறோம், 100 பிவிக்கு மேல மாதம் 6 மாசம் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ அந்த 100 பிவில வந்து நம்ம எவ்வளவு வாங்கினோமோ, உதாரணத்துக்கு ஒரு 1000 பிவிக்கு நியூட்ரிசார்ஜ் மட்டும் வாங்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்? 6 மாசத்துல 6000 பிவி ஆயிரும். அது நம்ம வழக்கமா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஆர்சிஎம் பொருள். ஏன்னா நியூட்ரிசார்ஜ் ஆர்சிஎம்ல வருது. அப்போ அதுக்கு வந்து அந்த முதல் ஆஃபர் வந்து எலிஜிபிள் ஆகும். எதாகும்? ஃபர்ஸ்ட் ஸ்லாபான 100 பிவிக்கு மேல வாங்கக்கூடிய எலிஜிபிள் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும்னா அந்த 12% வந்து நமக்கு அக்குமுலேட் பண்ணி, ஸோ டோட்டல் பிவி அக்குமுலேட் பண்ணி 12% வந்து பெனிஃபிட் தராங்க. அப்போ ஆர்சிஎம்ல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு 720 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த டபுள் டாமல் ஆஃபர் நீங்க வாங்கினது என்னது? இந்த 3 கேட்டகரியில ஒண்ணு. அதான் அப்ப நியூட்ரிசார்ஜ் பேசி நியூட்ரிசார்ஜ் நீங்க வாங்குறீங்க, நியூட்ரிசார்ஜ் மட்டுமே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் பொருள்ல இருந்தும் என்ன செய்வாங்க? சேம் அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். பட் அந்த கேட்டகரி பொருள் மட்டும், அதாவது நியூட்ரிசார்ஜ் மட்டும். நம்ம நியூட்ரிசார்ஜ் பத்தி பேச நியூட்ரிசார்ஜ் சொல்றேன். இதே கீசோல்னா கீசோல் இருக்கு, காமோர்சான் காமோர்சான் இருக்கு. அப்ப அந்த பொருள் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு 1200 மொத்தம் வந்து நீங்க அப்ப 6000 பிவிக்கு வந்து 720 ரூபாய்க்கு வந்து பொருள் கிடைக்கும். ஆர்சிஎம் பொருள் தனியா கிடைச்சிருக்கு. அந்த கேட்டகரி பொருள் நியூட்ரிசார்ஜ் அதுக்கு மேல வந்து வாங்குறப்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி 1500 ரூபாய்க்கான ஆர்சி யூஸ் பண்றது கேட்கலையா? எல்லாம் பாரு. சரி. இங்க என்னுடைய கேபிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க டவுனு, OFC டவுனா இருக்கு. லோவா இருக்கும், பொறுத்துக்கோங்க. ஏன்னா மொத்தமா காலையில இருந்து சுத்தமா வரல, பிஎஸ்என்எல் வேலை செய்யல, என்னுடைய OFC வேலை செய்யல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சில இடத்துல வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. சரி. அப்ப இந்த 1500 ரூபாய்க்கு வந்து 1500 ரூபாய்க்கான நம்ம ஃப்ரீ பொருள் ஆர்சிஎம்ல தனியா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் கேட்டகரி நியூட்ரிசார்ஜோ கீசோலோ காமோசோலோ கிடைச்சு போகும். ஸோ நெக்ஸ்ட் 2500 கேட்டகரியில சேம் 2500 2500 ஆர்சிஎம் 2500 அதே ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சு போச்சு. 5000த்துக்கும் அதே மாதிரி தான். 5000 வந்து 5000 அதுக்கு மேல எவ்வளவு வாங்கினாலும் ஆர்சிஎம் பொருள் கிடைக்கும். அதே அளவுக்கு நமக்கு இந்த கேட்டகரி பொருள் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம பிரிச்சும் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 1500 ரூபாய்க்கு நியூட்ரிசார்ஜ், 1500 ரூபாய் கீசோல், சாரி பிவிக்கு 1500 பிவிக்கு வந்து நியூட்ரிசார்ஜ், 1500 பிவி கீசோல், 1500 பிவிக்கான காமா ஒரு சார். இது 6 மாதம் தொடர்ந்து பண்றோம். ஒரு 500 பிவிக்கு வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 5000 பிவி வந்து ஒவ்வொரு மாதம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அப்ப அந்த 1000 மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்சிஎம் பொருளா இருக்கனால 5000 ரூபாய்க்கான டிபி பொருள் ஆர்சிஎம் ப்ராடக்ட் தனியா வாங்கிடுறீங்க. அது போக 1500 ரூபாய்க்கான டிபி பிரைஸ்ல நியூட்ரிசார்ஜ் வாங்குவீங்க. 1500 ரூபாய்க்கான கீசோல் ப்ராடக்ட் தனியா வாங்குவீங்க.
அதுக்கப்புறம் வந்து காமா ஒரு சாலுடைய 1500 ரூபாய்க்கான பொருள் வந்து தனியா தரும். ஸோ பாருங்க எவ்வளவு பெனிஃபிட். டபுள் டாமல்ல நம்ம மிக சரியா பிளான் பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து அதிகமான பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தா நியூட்ரிஜால் மட்டுமோ அல்ல கீசோல மட்டுமோ காமார்சால் மட்டுமோ 5000 மில்லி மாசம் மாசம் பண்றது சாத்தியம் இருக்காது. அதிகமான நபருக்கு சாத்தியம் இருந்தாலும் ஒரு சில நபருக்கு சாத்தியம் இல்லாதவர்களுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி உங்க பர்ச்சேஸ் வந்து நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதுலயும் என்ன பண்ண முடியும், டபுள் டாமலை வந்து நீங்க வந்து அதை கிராப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இது கேஷ்பேக். மேல நான் ஹெட்டிங் போட விட்டேன். கேஷ்பேக் என்ன, கேஷ்பேக் என்ன கிடைக்கும்? இப்ப 5000 மில்லிக்கு மேல போகும்பொழுது எவ்வளவுதான் இருந்தாலும் என்னதான் கிடைக்கும்? 5000 ரூபாய்க்கு தான் பொருள் கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து 3 லட்சம் பெர் மந்த் பண்றவங்க இருக்காங்க, 3 லட்சம் பண்றவங்க இருக்காங்க, 50,000 பண்றவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லையா? கொடுக்குறாங்க, நீங்க என்ன பண்ண முடியும்? வேலை பழைய பெரிய பெரிய ஃபேமிலிஸ் இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தவனா தேவைப்படலாம். ஆனா எனக்கு அப்படி எல்லாம் இல்லை. இப்போ 50,000 மீல் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்றது வாய்ப்பே இல்லாம இருக்கு. அப்ப 50,000 மீல் பண்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சேல் தான் பண்ணிருப்பாங்க. அப்ப 50,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னா அவங்க சேல் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்ஸ் போனஸ் ஒரு மாசம் வந்து அவங்களுக்கு கேப் வந்துடும். அப்ப இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் போனஸ் அறிவிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா பிசினஸ் வந்து கண்டினியூஸா வரணும், எல்லாருமே பிசினஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், பெரிய அளவுல ஏற்ற இறக்கங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்றாங்க, இந்த கன்சிஸ்டன்சி போனஸே வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு 10 பேர் வாங்கினா என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ போயிருக்கு. அப்ப அந்த மாசம் நடக்க வேண்டிய ஒரு 25,000 பில் வந்து வராம போயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸுடைய ஸ்லாப குறைக்கலாம். அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய ஒரு பெரிய லெக்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் வந்துச்சுன்னா அப்ப இந்த கன்சிஸ்டன்சி போன சர்வீஸுக்கான அந்த பெனிஃபிட் இல்லாம போயிடும். அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ ப்ராடக்ட்னா மேக்ஸிமம் 5000 தான். 5000 ரூபாய்க்கு தான் நான் மேக்ஸிமம் ஃப்ரீ ப்ராடக்ட் தருவோம். ஆனா அதுக்கு மேல பண்றவங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் கேஷ் பேக். ஒரு சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில வேற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில கேள்விப்பட்டிருப்பீங்க, கார் ஃபண்ட், ஃபாரின் டூர் ஃபண்ட், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன் தமிழ் இல்லைங்களா? சோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு வர வேண்டிய போனஸ அவன் முடிச்சு வச்சுக்கிட்டு கார் ஃபண்ட் கொடுத்தா என்ன, இது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை எனக்கு கார் நிப்பாட்டவே இடம் இல்லை, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, இல்ல கார்ல போகவே எனக்கு பயம். அப்ப காரை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு பிளைட்ல ஏறவே பயமே, எனக்கு எது, நான் எதுக்கு ஃபாரின் போகணும்? அப்ப நம்ம சேர்த்து வச்ச காசுக்கா வம்பா நம்ம ஃபாரின் போயிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி. ரெண்டாவது கார் எப்படி கொடுக்குறாங்க நம்ம அது வேற விஷயம், நான் அதுக்குள்ள போக விரும்பல, ரொம்ப டெப்தா போக விரும்பல, சும்மா ஒரு இதுக்காக மீட்டிங் ரொம்ப சீரியஸா போகக்கூடாது, கொஞ்சம் மாற்றம் தான் நான் பேசுறேன். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த காசு என்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அந்த கார் ஃபண்டோ அல்லது வந்து அந்த டூர் ஃபண்டோ எனக்கு கையில கொடுத்தாங்க அப்படின்னா நான் கார் வாங்குறேன், குதிரை வாங்குறேன், அது ஏன் இஷ்டம், இல்ல வீடு வாங்குறேன், ஏதோ ஒண்ணு நான் பண்றேன். அந்த எனக்கு காசு எனக்கு கொடுத்தா தான் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க. எதையும் நான் வந்து உங்க காசை நான் முடிச்சுக்க மாட்டேன்,
உங்களுக்கு கரெக்டான பெனிஃபிட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆர்சிஎம் கம்பெனி ஆரம்பத்துல வந்து கரெக்டா பண்றாங்க. நான் முன்னாடி யோசிச்சது உண்டு. ஆரம்ப கட்டத்துல மற்ற கம்பெனில சொல்றாங்களே, கார் எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டா கார் வாங்கலாமே, ஃபாரின் போலாமேன்னு யோசிச்சிருக்கேன். ஸோ சரியா அந்த மார்க்கெட்டிங் பிளானை நான் ஆராய்ஞ்சப்பதான் தெரிஞ்சு எனக்கு வர வேண்டிய காசு என் கையில கொடுத்தா நான் என்னமா வாங்கிட்டு போறேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இந்த பெனிஃபிட்டை நம்ம வந்து பொருளா கொடுத்து நீ வித்துட்டுன்னு சொல்லாம நான் காசு தரேன், நீ அதை அடுத்த மாசம் பர்ச்சேஸ்க்கு பண்ணாலும் சரி, இல்லை நீங்க வேற உங்களுடைய சொந்த தேவைக்கு நீங்க செலவழிச்சாலும் சரி அப்படின்னு என்ன செய்யறாங்க, இந்த 10,000 பிவியும் அதுக்கு மேல வாங்குறதுக்கு வந்து கேஷ் பேக்கா வந்து நமக்கு தர்றாங்க. இப்போ அந்த 10,000 பிவிக்கு மேல வாங்குறதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம போனஸ் எல்லாம் பார்த்தோம். கன்சிஸ்டன்சி போனஸ் என்ன பார்த்தோம், 5,000 பிவி அதுக்கு மேல எவ்வளவு வாங்கினாலும் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், 5,000 ரூபாய்க்கான பொருள் வந்து நமக்கு ஃப்ரீ கிடைக்கும். ஸோ அது அஸ் யூஸ்வல் 10,000 பிவி வாங்கினாலும் எவ்வளவுதான் இருக்கு, 5,000 பிவிக்கு மேலதான் இருக்கு. மாசம் 10,000 பிவி வாங்கினீங்கன்னா அது எதுல வரும், 5,000 பிவிக்கு மேல வரும். அப்ப அதுபடி உங்களுக்கு அந்த 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருள் கொடுத்தது போக ஒரு 3,000 ரூபாய் வந்து உங்க கேஷ் பேக்கா உங்க அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பெனிஃபிட். அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு பொருள் கொடுக்காம 5,000 ரூபாய் பொருள் கொடுத்தாச்சு, 3,000 ரூபாய் கேஷ் பேக் கொடுத்தாச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம 3,000 ரூபாய் வந்து வந்துடும். ஸோ இது ஒரு நமக்கு கேஷ் பேக் பெனிஃபிட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வேண்டாமோ ஒவ்வொரு மாதம் பண்றவங்களுக்கு பழக்கம் போல 5,000 ரூபாய்க்கு வந்து ஆர்சிஎம் பொருள் கொடுத்துருவாங்க. அது போக வந்து 12,500 ரூபாய் வந்து கேஷ் பேக்கா 8வது மாசம் வரும். ஸோ 8 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து நமக்கு இந்த ஒரு 12,500 ரூபாய் தொடர்ந்து 25,000 ரூபாய் பண்றவங்களுக்கு. இதுல பின்னெல்லாம் இருக்கு. இந்த பின்னல் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். 25,000 ரூபாய் பண்றவங்களுக்கு என்ன பின் கிடைக்கும், ஸ்டார் டைமண்ட் கிடைக்கும். 10,000 ரூபாய் பண்ணா அவங்க பேர் சூப்பர் டைமண்ட். அடுத்து வரக்கூடிய 50,000 ரூபாய் இது பண்றவங்களுக்கு கிரவுன் டைமண்ட். ஸோ இந்த மாதிரி இதுக்கான தனி பின்கள் இருக்கும், அதோட பெனிஃபிட் தனி. ஸோ அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இப்போ 50,000 ரூபாய் வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் வாங்குறவங்களுக்கு 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருள், 30,000 ரூபாய் வந்து கேஷ்பேக். இந்த 50,000 ரூபாய் வந்து நீங்க வெறும் ஆர்சிஎம் பொருள் தானா அப்படின்னா, நீங்க வெறும் ஆர்சிஎம் பண்றவங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும். நீங்க இந்த 50,000 பிவியே வந்து பாத்தீங்கன்னா 5,000 பிவிக்கு நியூட்ரி சார்ஜ், ஒரு 5,000 பிவிக்கு வந்து காமா ஒரேசால், ஒரு 5,000 பிவிக்கு கீசோல். ஸோ இந்த 3 கேட்டகரியை வந்து இந்த 50,000 கொண்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அஸ் யூசல் 5,000 டிபிக்கான ஆர்சிஎம் பொருளும், 5,000 ரூபாய் டிபிக்கான நியூட்ரி சார்ஜ் பொருளும், 5,000 டிபிக்கான கீசோல் பொருளும், 5,000 டிபிக்கான காமா ஒரேசாலும் தனியா உங்களுக்கு அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீ பொருள் வந்துடும். இதை நீங்க இந்த 25,000 பிவில பண்ணாலும் வந்துடும். 20,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீ கிடைச்சிடும். ஸோ அது போக வந்து இந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு ஆர்சிஎம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாம் வந்து நம்ம ஆர்சிஎம் கன்சிஸ்டன்சில பிளான்ல வரக்கூடியது. இது எப்பயும் கட்டாக இந்த பிளான் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு இது எப்பவுமே இருக்கும். அப்ப எப்படி பண்ணா பெனிஃபிட் எது மாதிரி உங்களுக்கு சேல் பண்ண முடியுமோ அல்ல யூஸ் பண்ண முடியுமோ அதை மாதிரி யூஸ் பண்ணி இதோடைய பெனிஃபிட்டை வந்து நீங்க அடைஞ்சுக்கோங்க. சரி, இப்ப 50,000 பிவி பண்றதுக்கு மேல இருக்காங்க. நம்ம அப்ப சொன்னேன், ஒருத்தர் 3 லட்சம் பிவி எல்லாம் பண்றாங்க, 1 லட்சம் பிவி பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் தரும் இல்லையா? ஸோ அதையும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. 5,000 பிவிக்கு மேல நீங்க எவ்வளவு வாங்கினாலும் உங்களுக்கு 5,000 ரூபாய் தான் ஃப்ரீ பொருள். அதுல மாட்டுக்கருத்து இல்லை. நீங்க 1 லட்சம் பிவி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10,000 கிடைக்காது. அப்பையும் ஃப்ரீ பொருள் எவ்வளவுதான் கிடைக்கும், 5,000 தான் கிடைக்கும். இந்த ஸ்லாப் அவ்வளவுதான். ஆனா நீங்க 1 லட்சம் பிவி பெர் மந்த் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 50,000 பிவி பண்ற டபுள். ஏன்னா 1 லட்சம்னா டபுள் தானே. அப்ப டபுளா வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அப்ப 60,000 ரூபாய் வந்து கேஷ்பேக்கு, 5,000 ரூபாய் பொருள் கிடைக்கும். அதான் வந்து ஒவ்வொரு 50,000 ரூபாய் பிவி, ஒவ்வொரு 50,000 பிவி பர்ச்சேஸுக்கும் கன்சிஸ்டன்சியா நீங்க பண்றதுக்கும் 30,000 வந்து மல்டிபிளா கிடைக்கும். எத்தனை 50,000 பண்றீங்களோ அத்தனை 30,000 கிடைக்கும். உதாரணத்துக்கு 5 50,000 பண்றோம், அதாவது 2,50,000 பிவி வந்து நீங்க மாசம் பண்ணீங்கன்னா 5 30,000 கிடைக்கும்.
அப்போ 13 1,00,000 ரூபா வந்து உங்களுக்கு கேஷ் பேக்கா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எவ்ரி மல்டிபிள் ஆஃப் 50,000 பிவி பெனிஃபிட் வந்து மல்டிபிள் ஆஃப் 30,000 ரூபீஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் நியூட்ரி சார்ஜோட கன்சிஸ்டன்சி போனஸ். இது வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். நமக்கு இன்னொரு 3 மாசத்துக்கு இருக்கு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் தான் அப்ளிகேபிள். அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு கிடைக்கும். ஸோ செப்டம்பருக்குள்ள இது மாதிரி பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நியூட்ரி சார்ஜ் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு. இது வந்து ஆஃபர் தான். இது வரைக்கும் நான் சொன்ன ஆஃபர்ல பிளான் நம்முடைய ஆர்சிஎம் உடைய பிளான்ல வந்தது. ஸோ அது எப்போ பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சொல்லக்கூடிய நியூட்ரி சார்ஜ் கன்சிஸ்டன்சி போனஸ், நியூட்ரி சார்ஜ் மட்டும் நீங்க பண்ணும்பொழுது ஒரு ஆஃபரா கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஆஃபரா இருக்கு. இந்த ஆஃபருக்கு நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கு இப்போதைக்கு அறிவிச்சிருக்க லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 2024. ஸோ செப்டம்பர் 2024க்குள்ள நீங்க என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா இந்த பெனிஃபிட்டை நீங்க அடையலாம். சரி, என்ன பெனிஃபிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நியூட்ரிஜா ப்ராடக்ட் வந்து 5,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5,000 பிக்கு வாங்கினா என்ன கிடைக்கும்? 5,000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் பொருளும் 5,000 ரூபாய் டிபிக்கான நியூட்ரிசார்ஜ் பொருள் கிடைக்கும் பார்த்தோம். ஸோ இதுவே வந்து நியூட்ரிசார்ஜ்ல நீங்க 10,000 பிவி நீங்க பண்றீங்க, ஒவ்வொரு மாதம் நீங்க 10,000 பிவி அதுக்கு மேலேயோ நீங்க பண்றீங்க அப்படின்னா இது ஒன்லி நியூட்ரிசார்ஜ். ஓகேங்களா? ஒன்லி நியூட்ரிசார்ஜ் மட்டும் நீங்க 10,000 பிவி 6 மாதம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ஆர்சிஎம் அறிவிச்சிருந்துள்ள அந்த 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட், நியூட்ரிசார்ஜ் பிளான்ல வரக்கூடிய 5,000 நியூட்ரிசார்ஜ் உடைய பொருள், அது போக ஆர்சிஎம் அறிவிச்சிருக்கக்கூடிய ஆர்சிஎம் உடைய 3,000 ரூபாய் வந்து கேஷ் பெனிஃபிட், கேஷ் பேக் ஆஃபர். அந்த பெனிஃபிட் ஆஃபர்ல பெனிஃபிட்ஸ் கேஷ் பேக் பெனிஃபிட் பிளஸ் போனஸ், போனஸ்ல ஆஃபர், நியூட்ரிசார்ஜ் அறிவிச்சக்கூடிய இந்த ஆஃபர் 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. சரிங்களா? இது வந்து இந்த நியூட்ரிசார்ஜ் கொடுக்கக்கூடியது. இதுக்கு இந்த நீங்க பிளானுக்கு வரணும் அப்படின்னா வர்ற செப்டம்பருக்குள்ள என்ட்ரி ஆகணும். 10,000 நீங்க நியூட்ரிசார்ஜ் செப்டம்பர்ல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து தொடர்ந்து 6 மாதம் போகணும். அக்டோபர்ல என்ட்ரி ஆனா இப்ப கிடைக்காது இப்ப இருக்கிற கண்டிஷன். ஒருவேளை அவங்க ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கிடைக்கலாம். ஸோ அதே போலதான் 25,000 பிவி நியூட்ரிசார்ஜ் மட்டும் பண்ணால் 5,000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட், 5,000 ரூபாய்க்கான நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட், ஆர்சிஎம் தரக்கூடிய 12,500 ரூபாய் கேஷ்பேக் பிளஸ் நியூட்ரிசார்ஜ் தரக்கூடிய 12,000 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 50,000 பிவி நீங்க நியூட்ரிசார்ஜ் மட்டும் பண்ணீங்கன்னா 5,000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட், 5,000 ரூபாய்க்கான நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட், 30,000 ரூபாய் ஆர்சிஎம் தரக்கூடிய பிளான் கேஷ்பேக்கு. இப்ப நியூட்ரிசார்ஜ் இருக்கக்கூடிய இந்த லிமிடெட் ஆஃபரான 30,000 வந்து எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதையும் நீங்க கிராப் பண்ணலாம். இதுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கு லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 2024. ஏற்கனவே நம்ம ஆர்சிஎம்ல சொல்லப்பட்ட மாதிரி தான் ஒவ்வொரு 50,000 ரூபாய்க்கும் பெனிஃபிட் மல்டிபிள் ஆகிட்டே வரும். 50,000 பிவிக்கும். இந்த பிவிக்கு ரூபாய் கன்ஃபியூஷன் வரும். நீங்க பண்ணக்கூடிய எப்பவுமே பிவி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூபாய் தான். ஓகேங்களா? அது மட்டும் நீங்க கால்குலேஷன் மனசு வச்சுக்கோங்க. ஸோ 50,000 பிவிக்கு வந்து உங்களுக்கு நீங்க மாசம் மாசம் நீங்க நியூட்ரிசார்ஜ் பண்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடியதா எத்தனை 50,000 பண்றீங்களோ அத்தனை 50,000த்துக்கான பெனிஃபிட்டை அது 30,000 ரூபாயும் 10,000 ரூபாய், அதாவது ஆர்சிஎம் 5,000ம் நியூட்ரிசார்ஜ் 5,000 தனியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நியூட்ரிசார்ஜ் உடைய கன்சிஸ்டன்சி போனஸ்ல உள்ள ஆஃபர். ஸோ மேல போட்டிருக்கேன் பாருங்க, லிமிடெட் டைம் ஆஃபர். அந்த லிமிடெட் டைம் என்ன அப்படின்னா செப்டம்பர் 2024 தான். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நாங்க அடுத்தடுத்த மீட்டிங்ல உங்களுக்கு அறிவிப்பேன். ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5,000 பிவி வந்து நம்ம மாசம் மாசம் பண்றவங்களுக்கு, அதாவது மாசம் முதல்ல வந்து 10ஆம் தேதிக்குள் தன்னுடைய செல்படியில ஒரு 5,000 பிவி பண்றவங்களுக்கு பேர் வந்து டைமண்ட் கிளப்பர்ஸ். ஸோ அந்த டைமண்ட் கிளப்பை வந்து நம்ம 5,000 பிவி பண்ணும்பொழுது
எப்படி பிரிச்சு பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமா கிடைக்கும் அப்படின்றக்கா ஒரு ஸ்லைடு போடும். ஸோ 1500 பிவிக்கு நான் அப்பயே சொன்னதான், 1500 பிவிக்கு நியூட்ரி சார்ஜ், 1500 பிவிக்கு வந்து கீசோலோ அல்லது வியாமினி ப்ராடக்டோ, 1500 பிவிக்கு காமா ஒர்சால், பிளஸ் ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் பிவிக்கு. இதெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 5000 பிவி வந்துடும். இதை 10ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். ஸோ அப்படி பெனிஃபிட் 1500 டிபிக்கான ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ் பொருள் கிடைச்சிரும். 1500 டிபிக்கான கீசோலோ அண்ட் வியாமினி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். 1500 டிபிக்கான காமா ஒர்சால் வாங்கிக்கலாம். பிளஸ் 5000 ரூபாய் டிபிக்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஆக மொத்தம் நீங்க பண்ணக்கூடிய 5000 டிபிக்கு இப்படி பிரிச்சு பண்ணும்போது 9500 டிபிக்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்க முடியும். ஸோ டைமண்ட் க்ளோ பண்றவங்க முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் போனஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இந்த க்ரோத் போனஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இப்ப முன்னாடியாவது வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் போனஸ் தான் ஒரு பெரிய செக் இருந்தது. ஸோ அந்த சாரி சரி பஞ்சு பறந்துச்சு. அதாவது க்ரோத் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ஒரு பின், அதாவது ஓப்பனர் பின்னுக்கு மேல ஒரு பின்னுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த பின்னுல பி லேக்ல இருந்து நீங்க அடுத்த மாசம் வந்து அதே பின்னு குறைஞ்சபட்சம் மெயின்டைன் பண்ணணும். பி லேக்ல ஒரு பிவியாவது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்படிதான் இருந்தது ஒரு 2-3 உங்களுக்கு அந்த க்ரோத் போனஸ் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய இருந்து நம்ம கண்டிப்பா கூடுதலாக காட்டணும் அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரோத் போனஸ் வாங்குற எண்ணிக்கை ரொம்ப குறை. பாத்தீங்கன்னா போனஸ் என்னன்னு சொல்லிடுறேன், அதுவே சொல்லலாம். க்ரோத் போனஸ் என்ன அப்படின்னா, நம்ம பண்ண அந்த ஓப்பனர் பின்னுக்கு மேல நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து பாயிண்ட் கணக்கு வந்து ஓப்பனர் ஒரு பாயிண்டும், ஈகிளுக்கு 2 பாயிண்ட் வந்து கம்பெனி லெவல்ல, அதாவது ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் எலிஜிபிள். நான் சொன்ன இந்த கிரைட்டீரியால வரக்கூடியவங்களுக்கு அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஓப்பனர் ஒரு பாயிண்ட் தராங்களா. இது போல வந்து டோட்டலா வந்து எத்தனை பாயிண்ட் கம்பெனில இந்தியா போறோம். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பிசினஸ் இருக்கு, நாளைக்கு உலகம் முறை போகும். ஸோ அன்னைக்கு உலகம் போற வச்சுக்கோங்க. அப்ப இந்தியா லெவல்ல இன்னைக்கு வந்து யார் யாருக்கு எவ்வளவு பாயிண்ட் டோட்டலா வந்து பெனிஃபிட் ஆயிருக்கும் அந்த டோட்டல் கூட்டிக்கிடுவாங்க. அதோட வந்து மொத்த கம்பெனியில அந்த மாதம் நடந்த பிவியில 1% எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு 100 பிவி மொத்தம் இந்தியா பூரா அந்த மாதம் கம்பெனியில் நடந்திருந்தால் அதுல 1% என்னது 1 எடுத்துக்குவாங்க. அப்ப டோட்டல் பிவியால வந்து வரக்கூடிய வேல்யூ வந்து அந்த அமௌண்ட்டை நமக்கு போனஸா க்ரோத் போனஸா கொடுப்பாங்க. இதுதான் க்ரோத் போனஸ். ஸோ அப்ப இந்தியா பூரம் நடக்கக்கூடிய வியாபாரத்துல இருந்து நம்ம வந்து பெனிஃபிட் அடையும். இந்த க்ரோத் போனஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தானும் தனக்கு
தன்னுடைய டீமும் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தா பெனிஃபிட். தன்னுடைய டீமும் தானும் வாங்குறவங்க மட்டும்தான் பெனிஃபிட் எல்லாருமே கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த growth போனஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய டீம் மற்றும் தன்னுடைய அப்ளைன்ஸ் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சைட் லைன்ஸ் சொல்லக்கூடிய அதர் லெக்ஸ், நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு லெக்ல இருந்து கூட நமக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா ஒரு இந்தியால நம்மளுடைய அப்ளைன் டைமண்ட் சார் வாங்கினாலும் நமக்கு எல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம டைமண்ட் சார் வாங்க நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சான்னு இல்லை. ஆனா இப்போ வந்து கொடுக்குறாங்க, அதுதான் growth bonus. ஆக அவ்வளோ ஒரு இந்தியாவில இருந்து வரக்கூடிய பிவியில 1% வந்து அந்த மாதம் நடந்து எடுத்து அவ்வளோ ஒரு இந்தியாவில் மொத்தம் வந்து இந்த எத்தனை பாயிண்ட் வைட்டல் லெவல் எத்தனை பாயிண்டோ அதால வகுத்து அதனுடைய வேல்யூவை நமக்கு வந்து growth போனஸா பண்ணும். இதை நீங்க மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஓப்பனர் இந்த எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஓப்பனருக்கு ஒரு பின்னு, ஈகிளுக்கு 2 பாயிண்ட்ஸ், சார் ஒரு ஓப்பனருக்கு 1 பாயிண்ட், ஈகிளுக்கு 2 பாயிண்ட், ரன்னருக்கு 3 பாயிண்ட், வின்னருக்கு 4 பாயிண்ட், ஸ்டாருக்கு 5 பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் அடிப்படையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஓப்பனர்ல இருக்கிறவருக்கு 500 ரூபாய் வருது growth போனஸ் அப்படின்னா, ஸ்டார்ல உள்ளவருக்கு 2500 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா ஓப்பனருக்கு 1 பாயிண்ட். இந்த வேல்யூ யாருக்கும் மாறாது. டைட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி வேல்யூ. ஒரு பாயிண்டுடைய வேல்யூ 500 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த மாதம் யாரெல்லாம் ஓப்பனர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். ஈகல்ல இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ரன்னர் வந்து இருக்கவங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். வின்னர்ல வந்தவங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். ஸ்டார் வந்தவங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்டுடைய பெனிஃபிட். இது மட்டும்தானா? இல்ல, இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர்லி பிவில இதை வந்து டோட்டலா வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே போவாங்க. நீங்க ஒரு பைனான்சியல் இயர்ல எந்தெந்த மாதங்கள் எவ்வளவு போனஸ் வாங்குறீங்களோ அதை பூரா அக்குமுலேட் பண்ணிட்டே போய் இயர்லி லெவல்ல நமக்கு போனஸ் தரும். அது இயர்லி growth போனஸ். சரிங்களா? ஸோ அதுவும் இதே சேம் தான். ஓப்பனருக்கு 1 பாயிண்ட், ஈகிளுக்கு 2 பாயிண்ட், ரன்னருக்கு 3 பாயிண்ட், வின்னருக்கு 4 பாயிண்ட், ஸ்டாருக்கு 5 பாயிண்ட். ஸோ மந்த்லி என்ன வாங்கினமோ அந்த பாயிண்ட்ஸை வந்து அவங்க அக்குமுலேட் பண்ணிட்டே வருவாங்க. நம்முடைய நம்பர் தான் அது, நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அக்குமுலேட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ ஓவராலா வந்து ஒரு இயர்ல கம்பெனில, ஒரு ஃபைனான்சியல் இயர்ல அந்த கம்பெனில நடந்த டோட்டல் பிவில இருந்து மொத்தம் அந்த ஒரு வருஷத்துக்கான கூடுதலான அக்குமுலேட் பண்ணக்கூடிய பிவி டோட்டல் பாயிண்ட்ஸையும் கூட்டி அந்த பிவியால வகுத்து வரக்கூடிய வேல்யூவை உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மே மாதம் வரும். எவ்வளவு ஒரு விஷயம்! இந்த வருடம் வந்து நான் என்னுடைய இதே ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 1 lakh மேல வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்லி growth போனஸ் மட்டும் வந்துருந்தது. 1 lakh. எஸ், 1 lakh. ஸோ 1 lakh சம்திங், கரெக்டா அந்த ஃபிகர் ஆகும் இல்லை, 1 lakh சம்திங் வந்துருந்தது. அப்ப மேல டாப்ல இருக்க இருக்கவங்க என்ன கிடைச்சிருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க. பெரிய அளவுல இருக்கும். ஏன் நான் சொல்றேன், ரொம்ப சின்ன பின்ன ஒரு ஸ்டார்ல இருந்தாலே அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 45,000 50,000 கிடைச்சிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிகமான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்லி போனஸ் வாங்கினால் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், மே மாதம் வர்றதுனால குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காகும், இல்ல இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு பர்ச்சேஸ ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இயர்லி வந்து growth போனஸ் நமக்கு கிடைக்குது. இதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நீங்க ஓப்பனர் பின்ல இருக்கணும். ஓப்பனர் பின்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த growth போனஸ் எலிஜிபிள். இப்போ ஓப்பனர் பின்னுக்கு என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். உங்களுடைய டோட்டல் பிவி, அந்த மாசத்துக்கான டோட்டல் பிவி வந்து மொத்த பிவி 70,000 இருக்கணும். உங்களுடைய பிலெக்கு 20,000 பிவி இருக்கும். டோட்டல் 70,000த்துல பிலெக்குன்னு சொன்னா செல்ஃபும் சேர்த்து, ஒருவேளை உங்களுக்கு ஒரே ஒரு லெக் இருக்கு, அந்த லெக்ல 50,000 பிவி போயாச்சு, உங்களுக்கு அதர் லெக் இல்ல, நோ ப்ராப்ளம். உங்க செல்ஃப்ல 20,000 பிவி பண்ணுங்க.
நீங்க ஓப்பனர் பின் வந்துடுவீங்க. உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து எலிஜிபிள் ஆயிரும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட லெக்ல ஒரு 2வது லெக் இருக்கிறவங்க 3வது லெக் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? பெரிய லெக்கு தவிர அதர் லெக்கையும் செல்ஃபையும் கூட்டி 20,000 பிடி வந்தாலே போதும். உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் 4 லெக்கு போட்டுக்கார வச்சு 4 லெக்கு போட்டவர் என்ன பண்றாரு, ஒரு 30,000 பிடியை வந்து பெரிய லெக்ல இருக்க 4ல வந்து ஒரு லெக் வந்து 30,000 பிடி போயாச்சு. மற்றதுல என்ன பண்ணுது, கம்மி கம்மியா வந்துருக்கு. 30,000 கீழே இப்ப 70 30 கூட 40,000 பிடி. அப்ப 40,000 பிடி இந்த 3ல இருந்து வரணும்னா அப்ப எவ்வளவு பண்ணலாம், ஒரு 12,500 அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்த 30,000 பிடி வந்து 7 லட்சம் எடுத்துக்கிடுவாங்க. அதில் அத்தனையும் சேர்த்து நமக்கு பீலக்கா மாறிடும். அப்ப 20 தாண்டிடுச்சு. அந்த மாதிரி இருந்தாலும் எலிஜிபிள். நான் முதல் சொன்ன மாதிரி 50,000 பி ஒரு லெக்காக இருந்து நம்முடைய அதர் லெக்ல வந்து ஒரு 20,000 பி இருந்தாலும் எலிஜிபிள். ஒரே ஒரு லெக் நம்ம 2 லெக் வச்சிருக்கோம், ஒரு லெக்ல 50,000 பி போயாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 20,000 பி செகண்ட் லெக்ல இருந்து வந்தாலும் ஓப்பன் எலிஜிபிள். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துலயும் ஃபெயிலியர் ஆகுறீங்க நான் பார்த்திருக்கேன். growth போனஸ் வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்க செல்ஃப் பிவி 1,500 இருக்கணும். இதுல மறந்துடுறாங்க, நிறைய பேர் மறந்துடுறாங்க, அப்புறம் போனஸ் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கண்டிஷன் தெரியாம நம்ம வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அப்படித்தான் நடக்கும். growth போனஸ் வரல அப்படின்னா ஏன் எப்படி வரும்? 1,500 பிவி கூட செல்ஃப் வாங்காதவங்க growth போனஸ் எதுக்கு? 1,500 ரூபாய் வாங்க முடியாதா? 2 பேர் உள்ள ஃபேமிலியில 1,500 பிவி வாங்குறது பெருசா? சாதாரண 5,000 ரூபாய்க்கு நமக்கு ஒரு டிபி ரேட்டுக்கு ரூபாய் தேவைப்பட்டாலும் 2,000 பிவி ஆயிரும். அப்ப அந்த 1,500 பிவி வாங்கல அப்படின்னா உங்களுக்கு போனஸே தேவையில்லை, கம்பெனி கொடுக்காது. அதனால அந்த 1,500 பிவில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம முதல்ல 1,500 பிவி பண்ணிட்டோமா அப்படின்னு முடிவெடுங்க, பாருங்க, செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மொத்த பிவி 70,000 வந்துருச்சா, அதுல பீலக்கா 20,000 வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓப்பனர் வந்துடுறீங்க. அப்ப இந்த லெவல்ல வந்து குறைஞ்சபட்சம் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மந்த்லி growth போனஸ் கிடைக்கும். as per பிளான்ல பின்னாடி சொல்ல, இன்னைக்கு பிளான் சொல்ல முடியாது, டைம் ஆச்சு. ஸோ பிளான் அடுத்த மாசம் எடுக்கும். as per பிளான் படி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். மந்த்லி growth போனஸ் கிடைக்கும். அந்த 1,500 ரூபாய் குறைஞ்சபட்சம் பிவிக்கு நீங்க 1,500 மாசம் வாங்குறதுனால 6 மாதம் கழித்து 8வது மாசம் 1,500 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சு போகுது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் வந்து growth போனஸ், இயர்லி growth போனஸ் கிடைக்கும். அப்ப இவ்வளவு பெனிஃபிட்டை வந்து ஓப்பனர் வந்துட்டீங்கன்னா நீங்க அடைஞ்சிடுறீங்க. அப்ப எல்லாருடைய முதல் கனவு எதுவா இருக்கும்? ஆர்சிஎம்க்கு உள்ள வந்து அவங்க கனவு எங்க இருக்கணும் அப்படின்னா ஓப்பனர் பின்னு தான் வந்து முதல் கனவு. அந்த ஓப்பனர் பின்னை எவ்வளவு வேகமா அச்சீவ் பண்றீங்களோ அவ்வளவு வேகமா கம்பெனி கொடுக்கக்கூடிய அதிகப்படியான பெனிஃபிட்டை வந்து நீங்க அடைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த ஓப்பனர் பின்னை கணக்கு வைங்க. ஓப்பனர் பின் வந்தாச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் போதுமா, இன்னும் கொஞ்சம் கூடுதலான பெஸ்ட் தானே. அப்ப அடுத்த மாதம் ஈகிளுக்கு போக பாரு. ஈகிளுக்கு என்ன பண்ணும், மொத்த பிவி 1,15,000 இருக்கணும், பி லெக்ல 30,000 இருக்கணும். சரி, இன்னும் கொஞ்சம் நான் வளர்றேன், எனக்கு 3 பாயிண்ட் கிடைச்சா பெஸ்டா இருக்கும், தாராளமா பண்ணலாம். ஒரு 55,000 பிவி கூடுதலாக டீம்ல இருந்து மொத்தமா வர வச்சிட்டோம்னா வந்தாச்சு. எவ்வளவு? 1,70,000 பிவி வந்துடணும். டோட்டலா நம்முடைய பி லெக்ல இருந்து 40,000 பிவி வந்துட்டா நீங்க ரன்னர் பின் உங்களுக்கு 3 பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் கூடுதலா போகணும்னு நினைச்சீங்கன்னா 2,60,000 பிவி டோட்டலா நீங்க வந்துட்டீங்கன்னா 50,000 பிவி என்ன பண்ணும், பி லெக்ல பண்ணிட்டீங்கன்னா நீங்க வின்னர். சார் நான் வைட்டல்ல ஹையஸ்ட் பின்னான ஸ்டார் போகணும், கம்பெனி கொடுக்கக்கூடிய பிசிக்கல் பின்னை வாங்கணும். கம்பெனியோட பிசிக்கல் பின் இந்த ஸ்டார்ல தான் கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி கொடுக்கக்கூடிய பிசிக்கல் பின்னை நான் வாங்கணும் முடிவு பண்ண என்ன பண்ணும், டோட்டலா 3.5 லட்சம் பிவி பண்ணணும். குறைஞ்சபட்சம் உங்க பி லெக் வந்து 70,000 பிவி இருக்கும். சரிங்களா? இப்போ ஓப்பனர்ல 20 சொன்னோம், ஈகல்ல 30 சொன்னோம், ரன்னருக்கு 40 சொன்னோம், வின்னருக்கு 50 சொன்னோம், ஸ்டாருக்கு நீங்க 60 நினைச்சிடாங்க, 70. இதுல ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா பண்ணணும். பி லெக்ல பண்ணீங்கன்னா as per பிளானுடைய பெனிஃபிட் கிடைக்கும். அது போக வந்து இந்த growth போனஸ், மந்த்லி growth போனஸ் கிடைக்கும். இது அக்குமுலேட் பண்ணி இயர்லி growth போனஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த 2 வகையான growth போனஸ் வாங்கினீங்கன்னா
வருஷ கடைசியில மே மாதம், ஒவ்வொரு வருஷம் மே மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட், அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட். அதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்துச்சு ஒரு ஸ்டாக் லேசா வந்து அந்த மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பட் ஆனா இந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, குறைவா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது, இயர்லி growth போனஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கும் நடக்கும். அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி வந்து தர்றாங்க. அந்த அளவு நம்மளுடைய ஆர்சிஎம் வந்து growth பயங்கரமா இருக்கு. அப்படி விடலாமா? வாங்க ஓப்பனர், ஒவ்வொரு மாசம் முன்னேறுங்க. இதுல சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போனஸ் தான் கட் ஆகுமான்னு ஆகும். எப்ப கட் ஆகும்? இந்த செல் பிவி 1500 பிவி வரலைனாலும் கட் ஆகும். நீங்க இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு லெவலுக்கு கீழே இருந்தா கட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ஈகிள் இருக்கிறீங்க, ஓப்பனர் வந்துட்டா உங்களுக்கு growth போனஸ் கிடைக்கும். ஓப்பனர் கீழே ஸ்டார்டர் வந்துட்டா கிடைக்காது. இல்ல நீங்க ஸ்டாருக்கே வந்துடுறீங்க, 5 பாயிண்ட் அந்த மாசம் எலிஜிபிள் ஆயிரும். அதுக்கு அடுத்த மாசம் வந்து வின்னர்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா 4 பாயிண்ட் கிடைக்கும். அதை விட்டு இன்னும் கொஞ்சம் கீழே ரன்னருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு growth போனஸ் கட் ஆயிரும் அந்த மாசம் மட்டும். சரிங்களா? ஆனா அந்த இயர்லி போனஸ் வந்து ஏற்கனவே பண்ண அக்குமுலேட் பண்ணி வச்சு இருக்கும், அதுல நீங்க கவலைப்பட தேவையில்லை. திரும்ப நீங்க வின்னர் வந்துட்டீங்கன்னா, அதாவது ஸ்டார்ல இருந்து ரன்னருக்கு வந்தீங்க, உங்களுக்கு போனஸ் கட் ஆச்சு, அடுத்த மாசம் வின்னருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 4 பாயிண்ட் கிடைச்சிடும். அது இயர்லி போனஸ்லயே அக்குமுலேட் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனை மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த மந்த்லி growth போனஸை வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியான வந்து ராயல்ட்டியும் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். ராயல்ட்டி அப்படின்னா கோல்டு பின்னு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் கோல்டு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், அதுக்கப்புறம் ஸ்டார் பிளாட்டினம். அதாவது 3 லட்சம் பி ஒரு சைடும், தன்னுடைய பீலக்ல 1 லட்சம் செல்ஃபும் தன்னுடைய பீலக் எல்லாம் சேர்ந்து 1,15,000 பி வந்தவங்களுக்கு கோல்டு பின். ஸோ அந்த மாதிரி வந்தா 10 பாயிண்ட் தருவாங்க. மொத்தமா ஒரு ஏ லெக்ல வந்து ஒரு பெரிய லெக்ல 3 லட்சம் பிவியும் செல்ஃபும் பீலக்கும் சேர்ந்து 1 லட்சத்தில் வேற வர்றவங்களுக்கு ஸ்டார் கோல்டுன்னு பேரு. அவங்களுக்கு 11 பாயிண்ட். ஏழுக்கு 3 லட்சம் பிவியும் செல்ஃபும் பீலக்கும் சேர்ந்து 2,60,000 பி வர்றவங்களுக்கு பிளாட்டினம்னு பேரு. ஸோ அவங்களுக்கு 12 பாயிண்ட் கிடைக்கும். 2 லட்சம், ஏழுக்கு 3 லட்சம், பீலுக்கு 3 லட்சம் வந்துட்டா அவங்க பேரு ஸ்டார் பிளாட்டினம், அவங்களுக்கு வந்து 13 பாயிண்ட் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ராயல்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் டோட்டல் கம்பெனியுடைய பிவில இருந்து 1% எடுத்து வச்சுருவாங்க. ஸோ ராயல்ட்டியில எவ்வளவு பாயிண்ட் வாங்கியிருக்காங்களோ அதை மட்டுமே அதை வகுத்து தனியா தருவாங்க. இதே சேம் மெத்தட் தான் இயர்லிக்கு. இப்போ growth இயர்லி, அதாவது நம்ம வைட்டல் பின்ல வாங்கக்கூடிய போனஸுக்கும் ராயல்ட்டி வந்த பிறகு வாங்க போனஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வைட்டல் பின்ல அதிகமான நபர்கள் இருப்பாங்க, நான் கூட இந்தியா லெவல். அதே வந்து ராயல்ட்டியில பார்த்தீங்கன்னா அதை விட குறைவான நபர்கள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த 1%, டோட்டல் 1% வந்து அவங்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க, தனியா எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து வகுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு மாசம் வந்து போனஸ் வந்து அதிகமா கிடைக்கும். உதாரணத்துக்கு வைட்டல்ல வந்து ஒரு 500 ரூபாய் கிடைக்குதுன்னா அது ஒரு பாயிண்ட்டுக்கு. இந்த கோல்டு பின் வந்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்றது அவங்களுக்கு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு, 750 இருக்கலாம், இல்ல 1000 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எக்ஸ்ட்ரா வரும். அதனால வந்து நீங்க ராயல்ட்டி வந்து இன்னும் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். அப்ப நான் வைட்டல் எப்படி சொன்னோம் அதே போல இந்த பாயிண்ட இதையும் நமக்கு அக்குமுலேட் பண்ணி இயர்லியும் தர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயர்லிக்கும் அதே சேம் சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் growth bonus. ஏழுக்கு 5 லட்சம், பிலுக்கு 5 லட்சம் இருக்கிறவங்க பேரு பால். ஸோ அவங்களுக்கு 10 பாயிண்ட். ஏழுக்குல 10 லட்சம், பிலுக்குல 10 லட்சம் வந்து அவங்க பேர் ஸ்டார் பால், அவங்களுக்கு 12 பாயிண்ட். ஏழுக்குல 22, பிலுக்கு 22 வந்தா 14 பாயிண்ட், அவங்க பேர் எமரால்டு, நம்முடைய காமரா சார் மாதிரி. ஸோ இப்போ ஏழுக்குல வந்து 48, பிலுக்கு 48 வந்தா ஸ்டார் எமரால்டு, அவங்களுக்கு 16 பாயிண்ட். ஸோ இது இயர்லி பாயிண்ட்டுக்கு அடுத்தது போயிடலாம். ஸ்டார் எமரால்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
ஏ லெக்ல 1 crore, பி லெக் 1 crore வர்றவங்க பேரு ரூபி, அவங்களுக்கு 18 பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஏ லெக்ல 2 கோடி, பி லெக் 2 கோடி வந்தா ஸ்டார் ரூபி, அவங்களுக்கு 20 பாயிண்ட். ஏ லெக்ல 5 கோடி, பி லெக் 5 கோடி வந்தா சஃபயர், நம்முடைய சிஆர் மூர்த்தி சார் மாதிரி. ஏ லெக்ல வந்து 10 கோடி, பி லெக் 10 கோடி வந்தா ஸ்டார் சஃபயர். ஏ லெக் 25 கோடி, பி லெக் 25 கோடி வரவங்க டைமண்ட், அவங்களுக்கு 26 பாயிண்ட். ஸோ இதே போலதான் வந்து இவங்களுக்கும் இயர்லி பிவி இருக்கு, இயர்லி க்ரோத் போனஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. நம்ம மார்க்கெட்டிங் இது ஒரு பார்ட்ல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு. அதேமா அத்தனை பேர் முழுசா புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். அந்த கால்குலேஷன் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முழுசா வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த ஒரு பார்ட். அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிவி பேஸ்ல கமிஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு டேபிள் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. என்ன பின்னு என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன பெர்சன்டேஜ் கிடைக்கும் இன்சென்டிவ், பின் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ இதை பத்தி நான் அடுத்த மீட்டிங்ல நம்ம பேசலாம். இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், இதுவும் பெரிய சப்ஜெக்ட், இது ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ்ல பார்த்தாச்சு. நான் அடுத்து வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம் பேஸ்ல வரக்கூடிய பர்ச்சேஸுக்கு நமக்கு வரக்கூடிய இன்சென்டிவ், அது எப்படி கால்குலேட் பண்றாங்க, என்ன பெர்சன்டேஜ் இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ல பார்க்கணும். என்னுடைய இன்டர்நெட் வேற ஸ்டேபிளா இல்லாதனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்ல நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். ஸோ வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். இதுவரை கவனிச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ காப்ரா சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி ஜெகதீஷ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அற்புதமான தகவல். வாங்க ஆவடி மீஸ் என்ன கை தூக்கிட்டாரு. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நான் இப்போ ஸ்ரீபெரும்புதூர் பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸ்ரீபெரும்புதூர் ஜெய் சாய்ராம் பிஎஸ்சிக்கு மீட்டிங்கு அந்த மீட்டிங் நடத்துறதுக்காக போயிட்டு இருக்கேன். உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடு நான் போயிட்டு இருக்கேன். நம்மளுடைய எமரால்டு சாருக்கு ரொம்ப நன்றி. ரூம் மீட்டிங்ல கலந்து வச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணும்போது அவர் பல்லாண்டு காலம் வாழப்பட்ட வாழ்த்துக்கிட்டு, உடல்நல சுமாராக இருந்து அப்பப்போ சரியில்லைன்னா கூட நம்ம ஜெகதீஷ் சார் வந்து உண்மையில 200 வருஷம் வாழணும். ஏன்னா இவ்வளவு நல்ல விஷயத்த வந்து சொல்லி மீட்டிங்ல சொல்லி ஒரு போனஸ் பத்தியும் பின் லெவல் பத்தி அவ்வளவு அழகா பொறுப்பே சொல்றாரு. அவரோட உடல்நலம் பல ப்ராப்ளமா இருந்தா கூட ஆட்சியம் வந்து பெரிய ஜெயிக்கணும், எல்லாரும் வாழணும், எல்லாரும் நான் கத்துக்கிறது எல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்ற ஒரே மாமனிதர் நம்மளுடைய ஜெகதீஷன் சார் தான். அவருக்கு நன்றி. நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன் ஜெகதீஷன் சாருக்கு. ரொம்ப நன்றி ஜெகதீஷ் சார். எல்லாம் இனிமையான பேச்சு. அந்த குரல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தா கூட அதை சரி பண்ணி இன்னைக்கு ஒரு மக்கள் நல்லா இருக்கணும், ஆர்சியின் குடும்பன்ற ஒரு உறுதிமொழியோடு நிற்கிறீங்க. அதுவும் நீங்க வெற்றி அம்மா வந்து உழைக்கிறாங்கன்னு போது பெரிய சகாப்தம் தான். இன்னைக்கு மீட்டிங் பிறந்த அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நல்ல லீடர்கள் இருந்தாவே ஆர்சிகள் அனைவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். ஆனா என்னுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்கும் கேட்கும் போது ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டு எலக்ட் போடும்போது நல்ல அருமையான ஒரு இன்னைக்கு போனஸை பத்தியும் பில் லெவலை பத்தி எப்படி வர சொல்ல பொறுமையா அழகா அதே கடவுளுக்கு அதை ஒரு வாட்டி சொல்லுவேன். நம்ம லீடர் அமைதி இரண்டு கொடுத்தவர் எவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதை நம்ம வாட்ச் பண்ணணும். நம்ம வந்து எப்பவும் வேலைன்னு இப்போ போயிட்டு எனக்கு கூட வேலை தான் இருக்கு. இருந்தாலும் என்னோட டீம் பாக்குறேன், குடும்பத்தை பாக்குறேன், என்னோட மீட்டிங்காக நான் போறேன். நாளைக்கு பாபு சார் கடைக்கு மீட்டிங் போறேன். எல்லாமே போகும்போது நம்ம போகும்போது எல்லாரும் வளருவாங்க. நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு வளர்ச்சி பாதை வராது, பெண் லெவலும் மாறாது. நம்மளால முடிகிற வரையில எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும் பண்ணிட்டு பின்னால உட்காந்து ஜாலியா இருக்கலாம். ஜெனரேஷன் பிசினஸ் இதுல இருக்கு. அதனால வந்துட்டு உண்மையிலே இன்னைக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம எமரால்டு சாருக்கும் ஜெகதீஷ் சாருக்கும் உண்மையிலே நீங்கள்லாம் என்ன 200 வருஷம் வாழ வேண்டும் அன்போடு வாழ்த்து விடைபெறுகிறேன். ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு இருக்க மீட்டிங்கு ஜெய் சாய்ராம் பிஎஸ்சிக்கு ஜெய் ஆர்சியம், குட் ஆர்சியம், ஆவடி பிஎஸ்சி சுப ஸ்டாப். நன்றி, வணக்கம், ஜெய் ஆர்சி. தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி ஜெகதீஷ் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் ஐயா. சரிங்கண்ணா, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிளான், இன்கம் பிளான் பார்த்தீங்கன்னா பொருளை வந்து பார்க்கும்போது மட்டும்தான், பார்க்கறதுக்கு மட்டும்தான் கம்பெனி காசு கொடுக்கல. ஆனால் அந்த பொருளை வந்து நீங்க வாங்கும்போது காசு, அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணிட்டு போய் ப்ரொமோட் பண்ணா அதுக்கு காசு,
பொருளை சேல் பண்ணா அது காசு. அந்த பொருளை கொண்டு போய் வச்சு அந்த பொருள் மூலமா ஆட்களை சேர்த்தா காசு. சேர்ந்த ஆட்கள் வந்து நம்ம கூட போய் கன்சிஸ்டன்சி பண்ணா காசு. கன்சிஸ்டன்சி இல்லாம டைமண்ட் கிளப் பண்ணா காசு. இது மாதிரி எல்லாத்துலயும் காசு இருக்குது. பார்க்கறதுக்கு மட்டும்தான் காசு இல்லை, கேட்கறதுக்கு காசு இல்லை. கேட்கறதும் பார்க்கறதும் ஜூம் மீட்டிங்ல இருக்குது. நீங்க பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டதற்காக நன்றி. மீண்டும் ஒரு முறை ஜெகதீஷ் சாருக்கு நல்ல கிளாஸ் கொடுங்க. யாருக்கேனும் இந்த இன்கம் பிளான்ல உங்களுக்கு டவுட் இருந்தா, வருமானம் என்ன வரும்ங்கிறது அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், தாராளமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப கேட்கலீங்கன்னா வேற நீங்க எப்ப கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க அங்க ஒரு கண் இங்க ஒரு கண் வச்சுட்டு பிசினஸ் பிளான் கேட்டா ஆகாது. நீங்க வந்து முழுசும் கவனமா கேட்டிருந்தா எழுதியிருந்தா ஆகும். அதனால டபுள் தமால் ஆரம்பிச்சு எல்லா விஷயம் கன்சிஸ்டன்சி சொல்லிட்டாரு, டபுள் தமால் சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. செல்ஃப் பர்ச்சேஸுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வேற யாராச்சும் டவுட்டோ அல்லது வாழ்த்துறையோ சொல்ல விரும்புனா கைகளை வச்சு சொல்லலாம். யாரு வாங்க, பங்குனா சார். சார் ஜெயார்சியம் வணக்கம், மகிழ்ச்சியான மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்முடைய ஜெகதீஷ் ஐயா அவர்கள் வந்து மிக சிறப்பான பிஸ்னஸ் பிளானை வந்து, அதாவது நம்முடைய ஆரம்பத்திலேருந்து என்னெல்லாம் செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் வந்து சிறப்பாக சொல்லி இந்த க்ரோத் போனஸை ஒரு வலியுறுத்தி சொல்லிக்கிறாரு. உண்மையிலேயே வந்து அன்னைக்கு சொல்லும்பொழுது, நம்ம எமரால்ட் ஐயா சொல்லும் பொழுதோ இல்லை நம்ம இதெல்லாம் சொல்லும் பொழுதோ நிறைய பேர் வந்து குறைச்சிட்டாங்களே குறைச்சிட்டாங்களேன்னு பாடினாங்களே தவிர, எப்படி குறைச்சாங்க, எதை அதிகப்படுத்தினாங்கன்னு அது வந்து புரியாம சில பேர் வந்து அந்த 6 மாசமா நாங்கெல்லாம் பொருள் வாங்கி அந்த பொருளை வந்து இலவசமா கிடைச்சி, அதுக்கப்புறமா நாங்கெல்லாம் க்ரோத் போனஸ் எல்லாம் கிடைச்சிட்ட பிற்பாடு ஐயோ நானும் பண்ணாம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருந்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம அன்னிலிருந்து அதே தான் நம்ம சொல்றோம். கம்பெனி சொன்னதுதான் செய்யும், அதை சொன்னதை வந்து கரெக்டா செய்யுது. அதுதான் நம்ம வந்து நாங்களும் வந்து கடந்த ஆர்சிஎம்ல வந்து நானும் ஒரு 7 வருஷமா இருக்கிறேன். நம்ம எமரால்ட் ஐயா பார்த்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. ஜெகதீஷ் சாரும் அதே நிலையில இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் கம்பெனியோட ஸ்திரத்தன்மையை வந்து வலுவா தெரிஞ்சதுனால்தான் எந்த கம்பெனிக்கும் வந்து எந்த கம்பெனியுடைய பேச்சு கேட்கறது கூட கிடையாது. ஸோ நம்ம ஆர்சிஎம் பத்தி தான் பேசணும், ஆர்சிஎம் பத்தி தான் வாழணும், ஆர்சிஎம் பத்தி தான் உடுத்தணுன்றதான் அடிக்கடி சொல்றாங்க. அதனால கண்டிப்பா இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண கூட இதை பத்தியான விஷயங்களை வந்து தெளிவா இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. புரியலன்னா மறுபடியும் உட்காந்து கேளுங்க. அது கேட்டாதான் நம்ம வந்து கிடைக்கும். இப்போ புரியலையேன்னு சொல்லி நம்ம வந்து விட்டுட்டோம்னா நமக்கு டீம்ல போய் சொல்றதுக்கு வந்து அந்த சரியான பதில் சொல்ல முடியாது. அதனால சில பேர் நெகட்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ யார் ஒருத்தர் ஐடி உள்ள போட்டு வந்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சொல்லணும். அது சொல்றதுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பா கேட்கணும். இந்த மாதிரி ஜூம் கூட்டத்திலேயே கேட்கணும், இல்லை லைவ் மீட்டிங்லாம் கேட்கணும். நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன், நான் வந்து வெறும் ஐடி மட்டும் போட்டேன், நான் ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கினா எப்படி கிடைக்கின்ற விஷயத்த வந்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ கண்டிப்பா சார் பாருங்க, நம்ம ரூபி சார் வந்து அந்த நம்முடைய அந்த க்ரோத் போனஸ் எல்லாம் நீங்க ஆரம்பத்தை சொல்லும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. உடனே ஒரு க்ரோத் போனஸை வச்சு ஒரு 1 இயரோட க்ரோத் போனஸை வச்சு ஒரு கார் புக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, நீ ஜெகதீஷ் சார் பாருங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து அப்படியே அந்த இயர்லி க்ரோத் போனஸை வாங்கியிருக்காரு. ஸோ நானும் 22,000 ரூபாய் நான் வந்து அந்த இயர்லி க்ரோத் போனஸ் நானும் வாங்கியிருக்கிறேன். ஸோ அப்போ இருந்து செஞ்சதுனாலதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அத மாதிரி நாமளும் வந்து சிறப்பா கண்டிப்பா செய்யணும். இன்னைக்கு நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் பாருங்க, அந்த 1500 பிவி கன்சிஸ்டன்ட் பிளான்ல வந்து எப்படியெல்லாம் நன்மை கிடைக்குதுன்ற விஷயம் பாருங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 3200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலே இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, எத்தனை சூப்பர் மார்க்கெட்ல நம்ம எத்தனை வருஷமா வாங்கியிருப்போம், எவ்வளவு பணங்களை வீணடிச்சிருப்போம், கொஞ்சம் யோசனை பண்ணி கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்படின்னா பல லட்சங்களை வந்து இழந்திருக்கிறோம், நம்ம பல கோடிகளை கூட இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம வந்து வெளி மார்க்கெட்ல வாங்குறதுனால இருந்தது. ஆனா ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்கு ஒரு 3000 ரூபாய் கன்சிஸ்டா வீட்டுக்கு 3000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கி அதை நம்ம டீமுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஒரு 200 பேர், ஒரு 500 பேர், ஒரு 10,000 பேர் நம்ம வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தலைமுறை, அதாவது சொல்லுவாங்கல்ல, அரசியல்வாதி போயிட்டு 5 வருஷம் அவங்க என்னெல்லாம் பாடுபட்டெல்லாம் போயிட்டு வந்து விழுந்து கால் என்னென்னோ வந்து செஞ்சுறாங்க. ஆனா அந்த 5 வருஷம் அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு அடுத்த தலைமுறை வாழணும்னு சொல்ல முடியாது. ஆனா ஆர்சிஎம்ல பாருங்க,
ஒரு தொடர்ந்து நம்ம வந்து இந்த ராயல்ட்டி அனுபவிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் அனுபவிச்சு அப்படின்னா உட்கார்ந்து சாப்பிட்டு போகிற ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆர்சிஎம். அதனால ஆர்சிஎம் உறவுகளே இதை சரியா புரிஞ்சுட்டு கன்சிஸ்டண்டா பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் நன்மை. ஓடி வாழ்ந்தால் கூடி நன்மைன்ற மாதிரி இந்த விஷயம் நம்ம கிடைக்கும். ரொம்ப நன்றி ஐயா ஜெகதீஷ் ஐயா அவர்களே. ரொம்ப நம்முடைய எம்ரால்டு காமராஜ் ரொம்ப நன்றி. கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. இதை கேட்காதவங்களுக்கு மறுபடியும் தொழிலையாவது வரது உட்கார வச்சு கேட்கறதுக்கான பிளான் பண்ணுங்க. ஜெயார்சியம் குட் ஆர்சியம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி பொன்குணா சார், வாழ்த்துக்கள், சிறப்பு. ஆம், பொன்குணா சார் சொன்னது அத்தனை உண்மை. ஆர்சிஎம் பிசினஸ்ல குரோத் போனஸ் மிகப்பெரிய அளவுல இருக்கு. வாங்க ஆக்டிவிட்டி ஸ்டார்ட். எஸ், வணக்கம். குடோஸ் டு ஜெகதீஷன் சார். எல்லா அப்ரிசியேஷனும் எல்லா புகழும் அவருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னாக்கா இந்த மாதிரி தெள்ள தெளிவா எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு புரிய வைக்கிறது இட் வாஸ் யூஸ்ஃபுல். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட டீமே இந்த மாதிரி அட்டன் பண்ணா நல்லா இருக்கும் நானும் நினச்சினே தான் இருக்கேன். அது வரும். நான் யோசிக்கிற மாதிரி மற்றவங்க யோசிச்சாங்கன்னா தே வில் ஆல்சோ க்ரோன்றதான் சொல்லுவேன் என்னோட டீம்ல. ஓகே, எல்லாரும் ஏதாவது பிஸியாக தான் இருக்காங்க. பட் இது அப்படியே ரெக்கார்டிங் வச்சு நான் இனிமேல் எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன். தட்ஸ் ஹவ் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஜெகதீஷன் சார், பாராட்டுகள், வண்டர்ஃபுல். காமராஜ் சார் இந்த அளவுக்கு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம ஆளுங்க அதிக பேர் யூஸ் பண்ணணும். இது அட்லீஸ்ட் ஒரு 100லேருந்து 200 பேர் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ we will all make use of it. I am making use of it. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ மீசை, நடுவில் வாழ்த்தியது இருக்கு. நடுவில் வாழ்த்திட்டாரு அதுக்குள்ளேயும். ஓகே, ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறனால எங்கள் டீமும் அதிக பேர் அட்டென்ட் பண்ண வச்சா எனக்கு யூஸ்ஃபுல்னு நான் முடிவோடு இருக்கேன். லெட் சி, இது வளர்ந்துன்னு தான் இருக்கு, டீம் வளர்ந்துன்னு இருக்கு. பட் எல்லாரும் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு மாதமும் இம்ப்ரூவ் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. பட் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகணும். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலன்றது தான் என்னோட ஆதங்கம், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்கன்னா தே வில் ஆல் குரோ. ஓகே ஓகே, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி மை டியர் ஆக்டிவிட்டி ஸ்டார் நரேன் சார், வாழ்த்துக்கள். வாங்க ஸ்ரீனிவாசன் வெல்லூர். சார் வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நம்ம எம்ரால்டு காமராஜ் சார் இருக்கும், இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய திரு ஜெகதீஷன் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கதை. எல்லாரும் வந்து சரி இந்த நாட்டுல வந்து என்ன பண்றது, என்ன வழி இல்லாம இது பண்றது, கோவிட் வந்துச்சு, நம்ம எப்படிதான் ஜெயிக்க போறோம், எப்படிதான் நம்ம வாழ போறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடவுளா நம்மளுக்கு கொடுத்த வரம் எது தெரியுங்களா? நம்ம ஆர்சிஎம் கம்பெனி. அந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க இந்த கம்பெனி வச்சு நீங்க வந்து நல்லா வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. சரி சார், இதை எப்படி எல்லாம் பிளான் பண்ணி எப்படி எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஆகும், அது கன்சிஸ்டன்ட் ஆஃபர் ஆகும், நம்ம தலைமுறையா இது வந்து நம்ம வந்து வளர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய இது வந்து திட்டத்தையும் இந்த கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துக்குது. அப்புறமா வந்து கடைசியா வேண்டிட்டாங்க, எங்களெல்லாம் கைட் பண்ணி நல்லா கொண்டு போறதுக்கு யார் சார் அப்படின்னு இது பண்ணும்போதுதான் அந்த கடவுள் என்ன பண்ணாரு, இப்ப நானே வரேன்றது, நானே வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்றேன் அப்படின்னு ஒரு வரப்பிரசாதமா இந்த அளவுக்கு விளக்கத்தோட நம்மளுக்கு தரத்துக்கு வந்தது நம்ம ஜெகதீஷ் சாரு. கடவுளா ரூபம் எடுத்து தமிழ்நாடே வளம் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒரு கைடா இருந்து எல்லாருக்கும் வந்து மனசார எல்லாருக்கும் உதவுறாரு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி சீனிவாசன் சார். உண்மை, அவருக்கு வரம் பெற்றுதான் வந்திருக்கிறார் அவரு கடவுள்கிட்ட. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மீண்டும் வந்து புத்துயிர் பெற்று வந்திருக்கிறாரு. அவருடைய அந்த உடல் உபாதைகளை எல்லாம் மறந்துட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வேணுங்கிற அந்த சேவை மனப்பான்மையோட இன்னைக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் இன்கமிங் பிளானை ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. உள்ளபடியே பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய கூட்டத்தில் பங்கு பெற்றவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன தகவல், யூடியூப்ல இருக்கு. இன்னைக்கு கூட்டம் வந்து யூடியூப்ல இருக்கு. மார்க்கெட்டிங் பிளான் அல்லாவிட்டால் இன்கம், இதுல என்ன இன்கம் கிடைக்கும்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த கடந்த 3 நாட்களாக எனக்கு 3 நபர்கள் 3 இடங்களில் இருந்து வந்து
அவங்களாவே என்னை கூப்பிட்டு நீங்க காமராஜ் சாரா? ஆமா. இந்த மாதிரி ஆர்சிஎம்ல நான் ஜாயின் பண்றேன். ஒருத்தர் வந்து நான் வந்து 2000 ஆசிரியர்களுக்கு தலைவரா இருக்கிறேன். நான் வந்து உங்களோட ட்ரிபிள் இ படிச்சிருக்கிறேன். நான் வந்து உங்களோட கூட ஜாயின் பண்றேன்னு ஒருத்தர். இன்னொரு நண்பர் வந்து நான் இந்த மாதிரி ரீட்டைல் வேறொரு கம்பெனியில ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கிறேன். வேலூர்ல கப்படான்னு ஒன்று பொருள் எடுத்து வித்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து உங்களோட ஜாயின் பண்றேன்னு ஒருத்தர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அவளாவே எங்கேயே தேடி பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. பட் நான் உங்க நம்பரை நெட்ல எடுத்துன்னு அவங்களாவே வந்து நான் அவங்கள கேட்குறேன், உங்களுக்கு டைரக்டா என்ன நம்பர் வந்து நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாரையும் கேட்டேன் சார். கேட்டவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆர்சிஎம்ல உடனடியா சம்பாதிக்க முடியாது, கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் சொல்றாங்க சார். இப்போ நீங்க தான் கேட்ட உடனே ஆர்சிஎம்ல சேராமலே சம்பாதிக்கலாம்னு நீங்க தான் சொல்றீங்க. நான் சொன்னேன் ஆர்சிஎம்ல சேர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 10,000 ரூபாய்க்கு பணத்தை கட்டுங்க, நான் 10,000க்கு என்ன செய்யறேன், 12,000 ரூபாய் சரக்கு அனுப்புறேன், நீங்க வித்து 2,000 ரூபாய் எடுத்தீங்க, ஆர்சிஎம்ல சேர வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி எளிமையா சொன்னோம். வருமானம் என்னங்கிறத எளிமையாகவும் வலிமையாகவும் சொல்ல தெரியாமல் போனால் உங்களோட யாரும் வந்து சேர போறது. அப்போ ஜாயினிங் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம், வருமானம் இருக்குது ஆர்சிஎம்லங்கிறத முதலாவது நாம நம்பணும். இன்னைக்கு ஜெகதீஷ் சார் சொல்லிக்காரு இத்தனை வருமானம். இந்த வருமானங்களை முதலாவது நாம நம்பணும், நாம அனுபவிக்கணும். அதுக்கு தான் செல்ஃப் யூஸ் பண்ண சொல்றோம். எனவே அதுக்கப்புறம் உங்களோட தாராளமா கேட்பாங்க. நிறைய பேர் வந்து டிசிஜி அதான் சொன்னார், ஜந்தர் மந்தர் கூட்டத்துல டெல்லியில அவர் ரீஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் அதுதான். ஏ டு ஜெட் வந்து நானே வந்து இந்த கம்பெனி எடுத்துட்டு போயிடுவேன். ஃபியூச்சர்ல நீங்க உங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பீங்க, உங்களை போன் பண்ணி கேட்டு வந்து உங்களோட மக்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த காலம் வரும்னு சொன்னார். அந்த காலம் இப்பதான் வந்திருக்கு. அப்ப இப்ப கூட நீங்க இன்கமை பத்தி ஒரு தெளிவு இல்லாம, இன்கமை பற்றி வருமானத்தை பற்றிய அந்த வாய்ப்பை நீங்க தெரிஞ்சுக்காம ஏனோ தானோன்னு இருந்தா எப்படி வந்து உங்களோட சேருவாங்க ஜனங்க? அதனால தயவு செய்து இதை நீங்க மீண்டும் ஒரு முறை யூடியூப்ல கூட கேளுங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். டீம்ல இதை எடுத்துட்டு போங்க, உங்க டீமுக்கு இதை எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஆர்சிஎம் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ், நிறைய வருமானங்கள் உள்ளடக்கிய ஒரு வியாபாரம் என்று சொல்லி வாழ்த்துறை சொன்ன அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, தன்னுடைய சரீர விலகினத்தையும் கூட பார்க்காமல் நம்மோட கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மோட பேசியிருக்காரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ஜெகதீஷ் சாருக்கு. மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாரையும் வாழ்த்தி அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான். வாழ்த்துக்கள். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெயாசியம் குடாசியம். ரொம்ப நன்றி சார். ஜெயாசியம் குடாசியம் சார். ஜெயகிஷோர். குடாசியம் சார். வாழ்த்துக்கள். ஜெயாசியம் குடாசியம். நன்றி சார். ஜெகதீஷ் சார் வாழ்த்துக்கள். வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.